தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை விலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சபையில் வைத்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போது இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்தும். ஆண்டவரே, பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திரு வார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் இன்னும் உமக்குள்ளே ஓங்கி வளர எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிய பரலோகபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவதாக பாடல் எண் 155 நாம் பாடுவோம். பாடல் எண் 155. நம் வாழ்வில் நம் நேசரை கண்ட நம் ஆசை நேசரை கண்ட நம்மை இம்மட்டும் அன்பாய் நடத்தி கொண்டு வருகிற நம்முடைய ஆண்டவரை, நம் வாழ்வில் ஆண்டவருடைய நன்மைகளையும் அவர் செய்த உபகாரங்களையும் எண்ணி பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேன் என்ற இந்த பாடலை நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே, சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே, நிந்தை கோலம் பூண்ட பாலன், நிந்தை கோலம் பூண்ட பாலன் வேந்தன் இயேசுவை பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, அல்லல் தீர்க்கும் அன்பின் வல்லல், அல்லல் தீர்க்கும் அன்பின் வல்லல் எல்லா நாளுமே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. இவ்வுலகில் உள்ள பொருள் யாவும் நீங்குமே, இவ்வுலகில் உள்ள பொருள் யாவும் நீங்குமே, எந்தன் ஆசை உந்தன் வீடே, எந்தன் ஆசை உந்தன் வீடே என்றும் வாழ்வேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. துன்பம் துக்கம் தொல்லையாவும் என்னை மூடினும், துன்பம் துக்கம் தொல்லையாவும் என்னை மூடினும், அன்பர் என்னை இன்ப வீட்டில், அன்பர் என்னை இன்ப வீட்டில் கொண்டு சேர்ப்பாரே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை
நேசரை கண்டேனே. என்னை ஆண்ட நேசத்திற்கு என்ன ஈடுண்டோ? என்னை ஆண்ட நேசத்திற்கு என்ன ஈடுண்டோ? என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்னையே தந்தே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. ஏக்காலந்தோ மீட்டிடவே காலமாயிற்றே, ஏக்காலந்தோ மீட்டிடவே காலமாயிற்றே. மேகமீதில் ஜீவநாதன், மேகமீதில் ஜீவநாதன் வேகம் வாராரே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. அல்லேலூயா. நாம் அடுத்ததாக பாடலின் 283வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 283. நாம் இந்த பூமியில் வாழும் வாழ்க்கையிலும் பயப்படும் சூழல் வந்தாலும் நம்ம எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி போகும் பொழுது அவர் நமக்கு சொல்கிறது, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று நம்மை எப்பொழுதும் உற்சாகப்படுத்தி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற அவருடைய குரலை கேட்கும் பொழுது எல்லா கவலைகளும் துயரங்களும் மறந்து ஆண்டவருக்குள்ளாக அவ்வளோ சந்தோஷம் நமக்குள்ளாக பிரவேசிக்குது. அப்படிப்பட்ட ஆண்டவரின் குரலை சித்தரித்த வண்ணமாய் ஆண்டவருடைய வார்த்தையின் அடித்தளமாய் கொண்டு எழுதப்பட்ட அந்த பாடல்களை வரிகளை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். பயப்படாதே பாரில் இப்போதே என்ற பாடல். பயப்படாதே பாரில் இப்போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன். பயப்படாதே பாரில் இப்போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. தண்ணீரை நீ கடக்கும் போது உன்னோடு கூட நான் இருப்பேன். தண்ணீரை நீ கடக்கும் போது உன்னோடு கூட நான் இருப்பேன். ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. பயப்படாதே பாரில் இப்போதே, திகையாதே
சிந்திக்க வேண்டாம், முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், எந்த துன்பத்திலும் சோர வேண்டாம், இந்த வாக்குகளை விட வேண்டாம். பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. ஒன்றுக்கும் நீ கவலைப்படாதே, என்றும் ஜெபத்தையும் விடாதே. ஒன்றுக்கும் நீ கவலைப்படாதே, என்றும் ஜெபத்தையும் விடாதே. கடந்ததை எண்ணி வாடாதே, நடந்ததை வீணாய் நாடாதே. பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. அல்லேலூயா கருகனே, அல்லும் பகலும் ஆதரிப்பேனே. அல்லேலூயா கருகனே, அல்லும் பகலும் ஆதரிப்பேனே. அல்பா ஓமேகா நான் தானே, வல்ல கரத்தால் நடத்துவேனே. பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன். பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. அல்லேலூயா. கடைசியாக பாடலின் 409 நாம் பாடுவோம். பாடலின் 409. ஆண்டவருடைய அன்பு அல்ல அல்ல, அது குறையாத அன்பு. அப்படிப்பட்ட அன்பை நம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய அன்பை உயர்த்தி, அன்பே அன்பே ஆறுயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே என்ற பாடலை இதயத்தில் உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அவரை முழுவதுமாய் நாம் தரிசித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை
ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் நமக்கு நம்முடைய உறவாய் நம்மோடு கலந்தவராய் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சகோதரன் என்று கூப்பிடுவதற்கும் வெட்கப்படாதபடி நம்மை அவ்வளவாய் அன்பு கூர்ந்து எவ்வளோ நாள் அவரை விட்டு விலகி திரிந்த நாட்கள் இருந்தபோதும் அலைந்து திரிந்த துரோகியாய் வாழ்ந்த பொழுதும் அப்பொழுதும் நம்மை தேடி வந்து நம்மை தூக்கி அணைத்த நல்ல தகப்பனாய் நம் வாழ்வில் மட்டுமே இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க அவருடைய அன்பை எண்ணி அவர் சர்வ வல்லவர், அவர் நல்லவர் என்ற பண்பை உயர்த்தி எல்லாரும் இருபத்தி நாளத்திலிருந்து ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றியையும் துதிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். நீ நல்லவராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்களே, யாருக்காக நன்றி 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 அப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீராக இருக்கிறீரே அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் எங்களோட கூட இருந்து எங்கள் நடத்துகிற நம்முடைய தயவிற்காக நன்றி, மகா இரக்கத்திற்காக நன்றி. எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே பாதை தெரியாது இருக்கும் பொழுது நீரே பாதையை உண்டாக்கி எங்களை ஆண்டவரை நடத்தி வரீங்களே, யாருக்காக நன்றி நன்றி. எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிரசனத்திற்காக நன்றி, எங்களை நீதிமனாக்கி நம்முடைய ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறதே, அதற்காக நன்றி. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடியிருப்பார்களோ அவர் மத்தியில் நான் வாசமாக இருப்பேன் சொன்ன ஆண்டவர் எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus for your goodness in our life, Lord. Thank you Jesus. Thank you Father. நம்மோடு உறவாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட ஒரு இடத்துலையும் அவர் இஸ் a sovereign God. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது அவ்வளவான விடுதலை நம்ம இதயத்தில் தருது. இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை பெற்றிருக்க, இப்படிப்பட்ட விடுதலையின் ஜீவியத்தை நம்ம கற்றிருக்க அவரை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். நாம் எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். லூக்கா 8வது அதிகாரத்திலே ஆண்டவர் அநேக ஊமைகளை சொல்லுவார். அதில் இயேசு முதலாவது சொன்ன அந்த ஓமை என்பது அந்த விதைக்கிறவனுடைய அந்த ஓமை. அதை அவர் அந்த 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 1வது வசனத்திலே தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் என்று ஆண்டவர் அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு நற்செய்தியாய் அந்த பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கும்போது முதலாவது ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு உவமை என்பது இந்த விதைக்கிறவனுடைய அந்த உவமை. அதிலே ஆண்டவர் அந்த விதையா என்பது வேத வசனம், தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறார். அதை 4 வகையான இடங்களிலே அந்த விதையானது விழுந்தது என்று அந்த உவமையிலே சொல்லுகிறார். முதலாவது அது வழியருகே விழுந்தது, 2வது அது கற்பாறையின் மேல் விழுந்தது, 3வது அந்த முட்கள் நிறைந்த முட்களோடு இருக்கிற அந்த இடத்திலே முட்களோடு சேர்ந்து வளர்ந்தது என்று பார்க்கிறோம்.
4வது நல்ல நிலத்திலே விழுந்தது என்று பார்க்கிறோம். அப்படி தேவன் இந்த ஓமையை சொல்லி முடித்ததுக்கு பின்பாக அந்த சீஷர்கள் ஆண்டவரிடத்திலே அதனுடைய அர்த்தத்தை அவரிடத்திலே கேட்பார்கள். அப்போது தேவன் அவரிடத்திலே சொல்வதை நாம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அப்படி ஆண்டவர் அந்த ஓமையை சொல்லி முடித்ததுக்கு பின்பு அவருடைய சீஷர்களிடத்திலே இதிலே இந்த ஓமையிலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய இரகசியம் அடங்கி இருக்கிறது என்று அந்த இரகசியத்தை அவர்களுக்கு அவர் அதை வெளிப்படுத்தி அவர்களுக்கு காண்பிக்கிறார். அந்த தேவன் நாம் இந்த ஓமையின் மூலமாக நாம் படிக்கும்போது அதிலே இறுதியாக நாம் அதிக கனிகளை கொடுத்து வாழ வேண்டும் என்ற அவருடைய வாஞ்சையே அந்த ஓமையிலே நாம் பார்க்க முடியும். அந்த 3வது நிலத்திலே அது கனி கொடுக்க வேண்டிய நேரத்திலே கனி கொடுக்காமல் அது முட்கள் நெருக்கி போட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த நல்ல நிலமோ அது 30, 60, 100 என்று ஒரு கனி கொடுக்கிற ஒரு முழுமைக்கு நேராக சென்றதை நாம் பார்க்க முடியும். அதுபோன்ற ஒரு கனியுள்ள ஜீவியத்தையே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அந்த கனியுள்ள ஜீவியம் என்பது ஏதோ வெளிப்படையான சில நம்முடைய காரியங்கள் என்று இல்லாமல் நம்முடைய ஆவியிலே நாம் செழித்தோங்க வேண்டும், ஆவியிலே நாம் கனியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்றே தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். நாம் தேவன் மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லும்போது ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று அவர்களுக்கு அங்கேதான் பரலோக ராஜ்யத்தை நமக்கு சொந்தமாய் மாறுகிறது என்று ஆண்டவர் நம்முடைய ஆவியிலே ஏற்படுகிற அந்த வளர்ச்சியை தான் அங்கே சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது பரலோக ராஜ்யம் என்பது அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நம்முடைய ஆவியிலே நாம் இந்த ஆவிக்குரிய நலன்களை பெற்று ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து வாழ்கிற அந்த வளர்ச்சிக்கு நேராக செல்லும்படியாகவே தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலையும் அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வாஞ்சையோடு சொல்லப்பட்டது தான் இந்த 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற அந்த விதைக்கிறவனுடைய உவமை. அதை அவருடைய அந்த விளக்கத்தை ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு அவர் கூறும்போது முதலாவதாக நாம் 12வது வசனத்திலே வழியருகே அந்த விதைக்கப்பட்ட வசனத்தை குறித்து அவர் சொல்லும்போது அந்த வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அவர்கள் வசனத்தை கேட்டார்கள், ஆனால் அவர்களுடைய ஆவியிலே அது கனி உண்டாகும்படி அவர்களுக்கு அது பலன் அளிக்கவில்லை. அதற்கு முன்பாகவே அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே பிசாசானவன் அந்த விதைகளை அந்த தேவனுடைய வார்த்தையை அவருடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விட்டான். அது இருதயத்துக்குள்ளே சென்று கனி கொடுப்பதற்கு முன்பாகவே அது பலனளிக்காதபடி பிசாசானவன் அதிலே அவர்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு விட்டான். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கிற 13வது வசனத்திலே கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோல வார்த்தையை கேட்டவுடனே தேவனுடைய அவர் கிருபையாய் கொடுக்கிற காரியங்களை கேட்டவுடனே சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல ஒரு இடத்திலே இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட அந்த மக்கள் இருக்கிறார்கள். நாம் அப்போஸ்தலர் 2:38 நாம் பார்க்கிறது போல தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ரட்சிப்போ நமக்கு அதற்கு அடுத்ததாக ஞானஸ்நானம், அதற்கு பின்பாக தேவனுடைய அபிஷேகம், இவையெல்லாம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற கிருபையின் வரங்கள். அவர் ஒரு இலவசமான ஒரு கிருபையாக ஒரு கிஃப்டாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும்போது சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்பாக நாம் இந்த வசனத்திலே படிக்கிறது போல ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். அந்த சோதனையின் நேரம் என்று வரும்போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், அபிஷேகம் பெற்றார்கள் என்று நல்ல அந்த பகுதிகளெல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு பின்பாக சோதனையின் அந்த ஆவிக்குரிய பகுதி என்று வரும்போது அந்த சோதனை வேளையிலே அவர்கள் தேவனிடத்திலே சென்று அவருடைய கிருபையை பெற்று அங்கே வேர்விட்டு வளர வேண்டும் என்ற அந்த பகுதியிலே அவர்கள் அதற்குள்ளாக பிரவேசிக்காமல் அந்த சோதனை நேரத்திலே தேவனிடத்திலே செல்லாமல் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும்போது அவர் வறண்ட நிலத்திலே வேர்விட்டு வளர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோன்று அந்த வறண்ட நிலம் போன்ற அந்த சோதனையின் நேரத்திலே அவர்கள் தேவனிடத்திலே அண்டி சேர்ந்து அதில் வேர்விட வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாமல் வாழும்போது
அந்த இடத்துல நாம் இங்கே படிக்கிறது போல அது வேர் கொள்ளாதபடியினாலே அங்கே அந்த இடத்துல அது காய்ந்து போய்விட்டது என்று பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அந்த சோதனையின் நேரத்திலே நாம் தேவனை அண்டி சேர்ந்து நாம் அந்த கீழே 15வது வசனத்திலே அந்த நல்ல நிலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நல்ல நிலம் என்பது இந்த தேவனுடைய விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை கேட்டு 15வது வசனம் அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே அந்த உண்மையும் நன்மையும் என்று அந்த நல்ல நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே கேஜேவி என்ற அந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்லே அதை ஆனஸ்டான ஒரு ஹார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனஸ்ட் அண்ட் குட் ஹார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் அந்த சோதனையின் நேரத்திலே என்னாலே இந்த சோதனையின் நேரத்திலே நான் வேறுவிட வேண்டுமே, இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இதை நான் மீண்டும் பின்வாங்கி செல்வது போல் தோன்றுகிறதே, நான் இதிலே நிலைத்து நிற்க வேண்டுமே என்று தேவனிடத்திலே சென்று கிருபையை பெற்று வாழ்கிற அந்த மக்களை தான் இந்த நல்ல நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நேர்மையாய் நம்முடைய நிலைமையை ஒத்துக்கொண்டு நாம் தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு செல்லும்போது அவர் கிருபையை தந்து அந்த சூழ்நிலையிலே நாம் வேர்விட்டு வளருவதற்கு அவர் உதவி செய்வார். எனவே அப்படி நாம் செய்யாமல் அந்த நேர்மையாய் தேவனிடத்திலே செல்லாமல் நாம வெறுமனையாய் அந்த சோதனை நேரத்திலே நாம் கவனமில்லாமல் இருக்கும்போது அந்த ஆழமாய் வேர்விடுகிற ஒரு பகுதி என்பது இல்லாமல் நாம் வாடி போகிற ஒரு இடத்திற்கு நாம் சென்றுவிட முடியும். நாம் அடுத்ததாக அந்த 14வது வசனத்திலே பார்க்கும்போது அடுத்த ஒரு நிலம் என்பது முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்ட அந்த வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நல்ல வசனத்தை கேட்டு நல்ல வளர்வதற்கு ஆயத்தம் கொண்டு நல்ல வளர்ந்து வந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பாக இடையிலே நாம் பார்க்கிறது போல இந்த பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் வளர்ந்தார்கள், ஆனால் அதோடு சேர்ந்து கூடவே இந்த உலக கவலையும் இந்த உலகத்தின் துன்பங்கள்னாலே வருகிற நெருக்கமும் இது போன்ற காரியங்கள்னாலே அவர்கள் நெருக்கப்பட்டு பலன் கொடாது ஒரு இடத்திற்கு சென்று விட்டார்கள். அது கனி கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த முட்கள் கூடையே வளர்ந்து அதை நெரித்து போட்டு கனி கொடுக்கக்கூடாத ஒரு இடத்திற்கு அது நெரித்து அதனுடைய ஜீவன் அதை விட்டு செல்லும்படியாக அதை மாற்றிவிட்டது. ஆங்கிலத்திலே அந்த நெருக்கப்பட்டது என்பதை சோக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தொண்டையை நெரித்து ஒருவனுடைய ஜீவன் போவது போல இந்த காரியங்கள் எல்லாம் கூடவே இருந்து நெரித்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முழுவதுமாய் நெரித்து போடுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே மாறிவிட முடியும். ஆனால் நாம் இப்படிப்பட்ட நெருக்கமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது ஒரு துன்பமான சூழ்நிலையோ ஒரு எதிர்மறையான காரியங்களோ எதிர்பாராத ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளோ நம்முடைய வாழ்க்கையிலே நேரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி அவைகள் நம்மை நெரித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காலி செய்கிற ஒரு பகுதி என்று இல்லாமல் நாம் ஒரு மேலான சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிறோம். நாம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பவுல் அந்த மேலான சுவிசேஷத்தை குறித்து அவர் சொல்லுவார். 4வது அதிகாரம் 8வது வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் அங்கே நாம் அந்த 15வது வசனத்திலே அந்த நல்ல நிலத்தை குறித்து படித்தது போல நாம் நேர்மையாய் அந்த நெருக்கத்தின் மத்தியிலேயும் நாம் தேவனிடத்திலே நெருங்கி சேர்ந்து அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை ஒப்படைத்து நம்முடைய அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நம்முடைய இருதயத்தின் பாரங்களை நாம் அவரிடத்திலே ஊற்றி அவரிடத்திலே நாம் செல்லும்போது அந்த நெருக்கத்தின் மத்தியிலேயும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தை போல நாம் அங்கே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் பெற முடியும். அதற்கு நாம் நேர்மையோடு அந்த நல்ல நிலத்தை போல ஆண்டவரிடத்திலே நாம் நெருங்கி செல்ல வேண்டும். அப்படி நெருங்கி செல்லாமல் நாம அந்த வேளையிலே நாமே நம்மை ஒரு நியாயத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு கஷ்டம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்னிடத்திலே நடைபெற்று விட்டது, நாம் இந்த 8வது வசனத்திலே கலக்கமடைந்தும் முறிவடைகிறதில்லை என்பதை ஆங்கிலத்திலே பெர்ப்ளெக்ஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, இப்படி வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதே, அதனால் இப்போது நான் சோர்ந்து போவேன் என்று சொல்வதற்கு இடமில்லாமல் ஒரு மேலான சுவிசேஷத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல எப்படிப்பட்ட நெருக்கமான பகுதியிலேயும் நாம் தேவனிடத்திலே நெருங்கி சேர்ந்து அதிலே நாம்
மீண்டும் ஆண்டவருக்குள்ளே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவியிலே நாம் ஒரு வளர்ந்து கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவியத்தை தேவன் சொல்லும்போது அந்த 7வது வசனத்திலே இதை நாம் அப்படி அந்த காரியங்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு பொக்கிஷத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பொக்கிஷத்தை நம்முடைய மண்பாண்டங்களிலே சேர்க்கிற ஒரு பகுதியாக அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஒரு நல்ல நிலமாக இருந்து அது நேர்மையாக தேவனிடத்தில் செல்லும்போது தேவன் அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷத்தை நம்முடைய மண்பாண்டங்களிலே பலன் இல்லாத நம்முடைய மண்பாண்டங்களிலே சேர்க்கும்படியாக அவர் உதவி செய்வார். ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய துன்பத்தை நாம் ஒரு காரணமாக வைத்து அந்த துன்பத்தையே ஒரு பெரிய காரியமாக பார்த்து ஆண்டவரை பார்ப்பதை மறுத்துவிட்டு ஆண்டவரை விட்டு தூரம் செல்லுகிற ஒரு இடத்திற்கு செல்லும்போது நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அந்த முட்கள் வளர்ந்து அவை நெருக்கி கனி கொடாது செய்துவிட்டது போல நம்முடைய வாழ்க்கையும் கனியற்ற ஒரு வாழ்க்கையாக அது நெறித்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அது காலி செய்துவிடும். எனவே நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் அனுதினமும் நாம் கவனமுள்ளவர்களாக இருந்து ஒரு நல்ல கனியுள்ள ஜீவியத்திற்கு நாம் தேவனிடத்திலே சென்று அந்த ஜீவியத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாக நாம் முற்பட வேண்டும். நாம் இனமாக அந்த கனி பெற்று வாழ்கிற அந்த வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அந்த வாழ்க்கை என்பது நாம் 16வது வசனத்திலே நம்முடைய புறம்பான மனுஷனானது அழிந்து அந்த சூழ்நிலை நிமித்தம் அந்த நெருக்கத்தின் நிமித்தம் நம்முடைய புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி செல்லுவார். நாம் ஒரு விதையை இந்த ஒரு பூமியிலே போட்டு அது முளைத்து வருகிறதை ஆங்கிலத்திலே ஜெர்மினேஷன் என்று சொல்லுவார்கள். அந்த விதையானது முளைவிட்டு அது முளைத்து வருகிற ஒரு அவரைக்காயினுடைய விதையை நாம் பூமியிலே போடும்போது அது முளைத்து வரும்போது முதலாவது அந்த நாம் போட்ட விதையினுடைய அந்த புறம்பான காரியங்கள் எல்லாம் அது வெடித்து சிதறி அது அழிந்து போவதை நாம் பார்ப்போம். ஆனால் அதற்கு உள்ளான இருக்கிற அந்த ஜீவியம் என்பது மேலே மலர்ந்து வருகிறதை நாம் பார்ப்போம். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த நெருக்கமான சூழ்நிலைகள் துன்பமான காரியங்கள் என்று வரும்போது அதிலே நம்முடைய புறம்பான காரியங்கள் ஒளிந்து நமக்கு உள்ளாக இருக்கிற அந்த ஜீவியம் என்பது மலர்ந்து வருகிற ஒரு மேலான சுவிசேஷத்தையே தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சுவிசேஷம் என்பது ஒரு அந்த நெருக்கப்பட்ட ஒரு அந்த முட்கள் நெருக்கி போட்டது என்பது நான் 20 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த நெருக்கம் என்பது ஒரு 40வது வயதிலே எனக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கத்திலே அதை நெருக்கி போடும் என்று இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த வசனத்திலே நாம் படிக்கிறது போல நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதுபோன்று நாளுக்கு நாள் நாம் சந்திக்கிற காரியங்களிலே அனுதினமும் நாம் சிலுவையை சுமக்க வேண்டிய பகுதியை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அனுதினமும் நமக்கென்று வருகிற அந்த காரியங்களிலே நாம் அனுதினமும் தேவனிடத்திலே நேர்மையாய் நம்முடைய காரியங்களை ஒப்படைத்து அவரிடத்திலே செல்லும்போது தேவன் அந்த இடத்திலே அனுதினமும் அப்படிப்பட்ட அந்த நெருக்கமான சூழ்நிலைகளையும் அனுதினமும் நாம் ஃபேஸ் பண்ணுகிற நம்முடைய சூழ்நிலைகளிலே தேவன் அதிலே நம்முடைய புறம்பான மனிதன் அழிந்து நாளுக்கு நாள் ஒரு புதிதான ஒரு ஜீவன் நமக்குள்ளே மலரும்படியாக உதவி செய்வார். இப்படிப்பட்ட ஜீவியத்தை நாம் சபையோர் எல்லோரும் நாம் சுதந்திரிக்க வேண்டும். நம்முடைய சபையில் இருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரும் இதை சுதந்திரிக்க வேண்டும். சபையில் உள்ள சகோதரிகள் சுதந்திரிக்க வேண்டும், சகோதரர்கள் சுதந்திரிக்க வேண்டும். நாம் எல்லோரும் இப்படிப்பட்ட இந்த மேலான ஜீவியத்துக்கு நேராக கடந்து வரும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவர் தந்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எப்படி கனி தரக்கூடிய ஒரு ஜீவியம் நம்ம பின்னாடி இருக்கிற அந்த இமேஜில் கூட பார்க்கும்போது புத்தியுள்ள கன்னிகைகளை தான் அங்கே பார்க்க முடியுது. அப்போ அந்த புத்தியுள்ள கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் என்னமா இருந்துச்சுன்னா அவங்க அவங்க அதில் பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை. அவங்க எண்ணெய் இல்லாத நிமித்தம் ஆண்டவர் வரும்பொழுது அப்பொழுது அவங்க சூழ்நிலையில் அவங்க இவங்ககிட்ட என்ன கேட்பாங்க, அவங்களுக்குரிய பந்தத்தை பற்றி அந்த தீபத்தை தான் பற்ற முடியும், அதனால் நீங்கள் போய் விற்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போ அதற்குரிய நேரம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்படி தான் இன்றைக்கி கேட்டது போல் அந்த விதையானது அந்த நம்ம அந்த கேட்ட அந்த ப்ராசஸ் மாதிரி ஜெர்மினேஷன் மாதிரி அது உள்ளான மனிதன் புதிதாகி நிறைய காரியங்களை பழைய மனுஷன்லாம் கலைந்து போய் புதிதாகிட்டே வரக்கூடிய ஒரு ஜீவனை நம்ம இந்த பூமியில் நமக்காக வச்சுருக்கிறார். அதாவது அந்த பாத்திரத்தில் எண்ணெய்ன்றதை ஒரு ஆயில்ன்றதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த ஆயில் எப்பயுமே செக்கில் ஆட்டின எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அது நல்லா உடைப்பட்டு நசுக்கப்பட்டு அதுலேருந்து வெளியே வர்றது தான் அந்த ஆயில். அப்போ என் லைஃப்பில் நான் நொறுக்கப்படுவதற்கும்
ஒரு புரோக்கன் லைஃப் எப்படி பிதாவானவர் இயேசுவை ஆசீர்வதித்தாரோ, எப்படி அவரை நொறுக்க அவர் சித்தம் கொண்டாரோ, அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல தகப்பனாக நிறைய சூழ்நிலைகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நமக்கு வாழ்க்கையில் கொடுப்பார். அது எல்லாமே பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பயன்படுத்தி நான் உடைபடுவதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலன் கொடுக்காதுன்னு சொன்னது போல, நான் என்னை சாகுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பொழுது அது ஜீவனாக மாறுது. அங்கே நான் இயேசுவை தரிசித்து நான் கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வரேன். அப்படி தான் எம்மாவூர் சீஷர்களும் அந்த அப்பத்தை பிட்ட பொழுது அவர் இயேசுவை கண்டார்கள்னு பார்த்தோம். அதே மாதிரி நானும் என் லைஃப்லையும் அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தி என் வாழ்க்கையில் இருக்கணும். சூழல்கள் ஏன் உலகத்தில் ஈஸியாக அநேக சூழ்நிலைகளில், அதுவும் எஸ்பெஷலாக திருமணத்துக்குள்ளார வந்துட்டாங்கன்னா, நான் திருமணம் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஏன்டா பண்ணோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள்ளார உடைப்படக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கர்த்தர் அங்கே கொடுப்பார் நமக்கு, நம்ம தேவனுடைய பிள்ளையாக நமக்கோ. ஆனால் தேவனை அறியாத ஜனங்களுக்கு அது தனக்கு தாங்கவே முடியாத ஒரு காரியமாகவும், ஏன்னா அவங்க தனியாகவே இருந்து பழகினது போலவும், ஒரு ஈஸியாக ஒரு வார்த்தை இன்ட்ரோவர்ட் அப்படி இப்படின்னு அவங்களே ஒரு வார்த்தைகளை சூட்டி கொண்டு தன் சுயம் தொடப்படாமல் பாதுகாப்பாக வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அவங்க உடைப்பட முடியாத சூழ்நிலை வரும்பொழுது அவங்களுக்காக தாங்கவே முடியறதில்ல. ஆனால் ஆண்டவர் தேவ ஜனமாகி நமக்கோ, தேவ பிள்ளைகளாகி நமக்கோ இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீ அது உடைக்கப்படும் பொழுது உன் பாத்திரத்தில் என்ன இருக்கும், அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கும்போது உன் லைஃப் தீபமாக இருக்கும். நீ தேவனுடைய பிள்ளையாய், ஒளியின் பிள்ளையாய் இந்த பூமியில் அநேகர் உன்னை காணும்போதெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, இந்த ஒளி தானாக எரியிற ஒளி கிடையாது. கண்டிப்பாக ஒரு லைட் என்றைக்குமே நான் தான் லைட்டுன்னு சொல்லாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒளி பிறரை போய் பிறருக்கு போய் சேரும். அப்போ அவர்கள் நெருங்கி வரும்பொழுது தேவன் தான் அதுக்கான சோர்ஸ். அவரையே சார்ந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய துணை நின்று தான் இந்த சூழ்நிலையில் கடந்து போகிறாங்க. இவ்வளவு அழுகையின் பள்ளத்தாக்கில் போகும்பொழுதும் அருண் நீரோற்றை மாற்றிக்கொள்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி பார்க்கும் பொழுது தேவனாகிய அந்த சோர்ஸ் அவரே எல்லாரும் கண்டு அவரை மகிமைப்படுத்தி அவரிடத்தில் இன்னும் கிட்டி சேரும்படியாய் எத்தனையோ ஜனங்கள் தன் இதயத்தில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், எல்லா நேரமும் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா வைன் ஷாப்பில் போய் உட்கார்றதும், எத்தனையோ பேருக்கு அந்த ஒளி இல்லாமல் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் இந்த ஒளியை பெற்றவர்களாய் இந்த சூழ்நிலையில் உலகத்தாரை போயிட்டு நம்ம கணவன் மனைவியை குறித்தும், மனைவி கணவனை குறித்தும் புலம்புகிற ஒரு காரியமோ அப்படி இல்லாதபடி, தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவியத்தை உணர்ந்து, தேவன் நமக்காக இந்த ஆசீர்வதிக்கும்படியாக வைத்திருக்கிற அந்த உடைபடும் வாழ்க்கையை உணர்ந்தவர்களாய் நான் கனி தந்து அந்த வார்த்தையை பெற்று ஒரு உண்மையுள்ள இருதயம், நம்ம போன வாரம் தியானித்தது மாதிரி இன்றைக்கும் கேட்டோம். அதாவது ஒரு உண்மையுள்ள ஒரு ஹானஸ்ட் ஹார்ட் நமக்குள்ளே இருக்கணும். என்னால் நேசிக்க முடியல என் மனைவியை, இந்த சூழ்நிலையில் எனக்கு அவங்க மேலே கோவம் தான் வருது, இப்போ நான் நேசிக்கணும் ஆனால் என்னால் நேசிக்க முடியல அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளாக ஒரு மணலுக்குள்ளே போட்டு எப்படி பூட்டி வைக்கிறோமோ கனி தரணும் அப்படின்னு சொன்னது போல, வார்த்தையை என்றைக்குமே வெளியே விட்டுறாதபடி நல்ல இருதயமாக ஒரு இதயத்தில் வைத்திருந்து நம் கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தருடைய அபிஷேகத்தையும் பலனையும் கேட்டு பெற்றிருக்கும் பொழுது அது கண்டிப்பாக பொறுமையோடு தான் அந்த வார்த்தை இருக்குது. கனி தரது கனியோடு சேர்ந்து அந்த பேஷன்ஸ்ன்னு இருக்கும். ஒரு பேஷண்ட்டாக நம்ம அப்படி ஆண்டவருக்குள்ளார இருக்கும் பொழுது நல்ல கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையும், நம்மை ரட்சித்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கையாகவும், நம்மை சுற்றி இருக்கவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், அந்த கனிகளை அவங்களே பறித்து சாப்பிடும்படியாக தேவன் அந்த கனியை பார்த்து, எப்படி அந்த இலையுள்ள மரத்துக்கிட்ட கனியே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அந்த மரத்தை பார்த்துட்டு சபிக்கக்கூடிய ஒரு மரமாக மாறிச்சு. அப்படி இல்லாதபடி நம் கனி தரக்கூடிய ஒரு மரமாக மாறி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நம் மிகுந்த கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாய், ஒரு தெளிந்த புத்தி உள்ளவரை நம்ம எல்லாரும் வாழும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். அப்படியாக வாழ எனக்கும் கிருபை செய்வார் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். நம்ம இப்போ வாசித்த அந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தோட இன்னொரு வெர்ஷன் மார்க் 4 இப்படி இருக்கும். அதில் ஒரே ஒரு இதை மட்டும் நான் வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மார்க் 4 அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் ரசிக்கப்படாதவங்களாக இருப்பாங்க. வழி அருகே போட்டது, கற்பாறை மேலே போட்டது. ஆனால் அதுக்கு அடுத்து வர அந்த முள்ளுள்ள இடங்களில் போடப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது இப்படி இருக்குது. மார்க் 4 16வது வசனம். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரலை அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலகக் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனாலே பலனற்று போகிறார்கள். அது அந்த கிளியராக இருக்கலையே 18வது வசனம், அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எதனால் நான்
சபைக்கு வரும்போதோ இல்லை யாரோ ஒரு ஆள் என்கிட்ட ஷேர் பண்ணும்போதோ ஒரு நல்ல ஒரு அறிவுரையை கேட்கும்போது அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை ஏன் என்னால் செயல்படுத்த முடியல, ஏன் அதில் நான் நிலையாக நிற்க முடியலன்னா, ரொம்ப சிம்பிளாக இங்கே போட்டது மாதிரி 18வது வசனத்தை, அதாவது உலகக் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அப்புறம் இச்சை, இது 3 தான். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இது 3 தான். உலகத்தோட கவலை அப்படின்றது நம்மளுடைய இந்த மாதம் மேகசினில் கூட ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அதனால் உணவுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு மத்தையில் எழுதின அந்த மலைப்பிரசங்கத்திலேருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க. அவ்வளோ அருமையான ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் கவலைப்படாத, அந்த கவலையே வந்துட்டு உனக்கு தேவன்கிட்டருந்து பிரிக்கிறதுக்காக வர ஒரு பகுதி தான் அப்படின்றத அங்கே சொல்லியிருப்பாங்க. அது ஐஸ்வர்யத்தோட மயக்கம். அதாவது இது 3 தான் ஆயுதமாகவே சாத்தானை எடுத்து பயன்படுத்துகிறான். நான் உன்னில் நிலச்சி நிற்கணும், கர்த்தருடைய அன்பில் நான் நிலச்சி நிற்கணும், என் குடும்பத்துக்குள்ளே, என்னை பார்க்குற சகோதரர்களுக்குள்ளே, இது எல்லாத்துக்குள்ளேயும் நான் நிலச்சி நிற்கணும்னு நான் நினச்சி போகும்போது அவன் இந்த 3ல் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து தான் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை ஒன்று கொண்டாந்து, இதோட இன்னும் பெஸ்ட்டாக உனக்கு ஒன்று கொடுக்குறேன், நீ வச்சுருக்க காரோட பல மடங்கு பெரிய ஒரு காரை உனக்கு கொடுக்குறேன், இல்லை நீ கஷ்டப்பட்டு இருக்கல இங்கே ஒரு பணத்தோட வருகையை உனக்கு நான் தரேன், ஒரு நல்ல வேலையை நான் தரேன். ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணத்தோட ஆசையோ இல்லை ஒரு அதோட மயக்கத்தையோ உள்ளே கொண்டாடும் போதோ, இல்லாட்டி ஏதோ ஒரு மேலே இச்சை. இந்த இச்சைன்றது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாயம்தான். ஏன்னா நான் ஒன்று நினப்பேன், இது சரியோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நிறைய நேரங்களில் வந்துட்டு கர்த்தர் என்கிட்ட காமிச்சது இது ஒரு இச்சை, நல்லா கவனி, உற்று கவனி. ஏன்னா அது கர்த்தர்கிட்ட போகாமல் அதை என்னால் இச்சைன்னு இனம் காணவே முடியாது. அதுலேருந்து விடுதலையாகிறதும் கர்த்தர் மட்டும்தான், விடுதலையாக்கி கொண்டாடுறதும் கர்த்தர் மட்டும்தான். அப்போ உலகத்தோட மயக்கமோ ஐஸ்வர்யமோ இல்லை இச்சையோ, இது 3ம் எனக்குள்ளே வருதுன்னா கர்த்தர்ட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்கும் கிடையாது. நேற்று அந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா, நேற்று இப்போ யூத் மீட்டிங்கில் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்த ஒரு விஷயம், அந்த குருடன் வந்துட்டு ஒரு குருடனை தாண்டி இயேசு கிறிஸ்து போகும்போது அவர் இயேசு கிறிஸ்து வர்றான்றதை அறிஞ்சிட்டாரு. அவர் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்து என்னுடைய கண்ணை அவரால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும்னு. அவர் அதை அறிஞ்சு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கேட்கும்போது, அந்த இடத்துல இருக்கும்போது சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அமைதலாக இருன்னு அவர் ஆஃப் பண்ணுறாங்க. நீ அமைதாரு, கத்தாத அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் இந்த உலக கவலை இதெல்லாம் என்னை சுற்றி வருது. நான் கர்த்தரை விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், கர்த்தரை மட்டுமே நம்பி வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன், என்னுடைய தேவையெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி வருது. அவங்க எல்லாரும் ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தை, இந்த உலக கவலையிலும் இந்த இச்சைகளும் என்னை சுற்றி வருது. அப்போ அந்த குருடன் செஞ்சதை தான் நானும் இன்றைக்கி செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னும் அதிகமாக அவன் கத்துனா, பலவந்தம் பண்ணிடுறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கிறார்கள்னு சொல்கிறது மாதிரி எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எனக்கு நீங்கள் வச்சுருக்க வாழ்க்கை எனக்கு வேணும், என்னானாலும் பரவாயில்ல, நான் அந்த வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு நான் விரும்பும்போது தான் எனக்குள்ளே இருக்க ஜீவன், இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டது மாதிரி எனக்குள்ளே இருக்க ஜீவன் வெளியே வருது. கர்த்தர் அந்த ஜீவனை வெளியே கொண்டாடுறதுக்காக தான் அவ்வளோ சூழ்நிலைகளையும் அனுமதிக்கிறாரு. அவர் பொய்யர் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ, அவர் நம்மளை மாசற்றவராக, யூதாவில் கடைசி வசனம் சொல்கிறது மாதிரி நம்மளை மாசற்றவராக அவருடைய சன்னதியில் நிறுத்துறதுக்கு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக. ஒரு துளி கூட நம்ம இன்னைக்கு நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அன்பில்லாத தன்மையோ இல்லை அபிசுவாசங்களோ எல்லாம் நிறைஞ்சிருக்கலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் மாசற்றவனாக குறையே இல்லாத ஒரு ஆளை என்னை கொண்டு போய் அவரோட சன்னிதானத்தில் நிறுத்துறது அவருக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குமா. அப்போ அந்த மகிழ்ச்சிக்கு கொடுக்கறதுக்காக அவர் எனக்கு சில சூழ்நிலையில் அனுமதிக்கும் போது, சில வார்த்தைகளை கொடுக்கும்போது அதில் நிலச்சிருக்கிறது மட்டும்தான் என்னுடைய தேவை. எது கடினம்? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கேட்ட மாதிரி நான் அதை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கேட்டுறேன். கத்துறதா, என்னோட கண்ணை சரியாக்குங்கன்னு கத்துறதா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு நான் கத்துறது கஷ்டமா, இல்லை அந்த கண்ணை திறந்து விடுறது, பார்வையை அடைய வைக்கிறது கஷ்டமான காரியமா? கஷ்டமான காரியத்தை அவர் எடுத்துக்கிறாரு, லகுவான காரியத்தை மட்டும்தான் எனக்கு தர்றாரு. அதை கர்த்தரையே சார்ந்து வாழும்போது அந்த சந்தோஷத்துக்குள்ளே ஒரு தடவை பிரவேசிச்சிட்டோம்னா மறுபடியும் அதுலேருந்து வெளியே வரவே மாட்டோம். அந்த கனித்தர வாழ்க்கைக்குள்ளே ஒரு தடவை வந்துட்டோம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை, தேவன் தர அந்த தெய்வ சமாதானத்தையும் தெய்வ சந்தோஷத்தையும் ஒரு தடவை அனுபவிச்சிட்டோன்னா மறுபடி வேறு இடத்துக்கு போகவே மாட்டோம். அந்த வாழ்க்கையில் நான் முன்னேறி போயிட்டுருக்கேன். கர்த்தர் எனக்கு இன்னும் அதிகமாக கனிகளை கொடுக்காத, அதிலே கடைசியாக முடிக்கும்போது 30, 60, 100ன்னு சொல்கிற மாதிரி அந்த 100 கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கனி கொடுக்குற வாழ்க்கையை பற்றி நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வளர எல்லா சோதனைகள் இல்லை உலகத்தின் கவலைகள், நெருக்கங்கள் இதெல்லாம் வர்றப்ப கொஞ்சம் ஒடிந்து அதோட என்னோட தன்மை மாறுறதை நான் நிறைய நேரம் கவனிச்சிருக்கேன். ஆனால் இதே கனி கொடுக்குற வாழ்க்கையை பற்றி யோவான் 15 ஆண்டவர் பேசுகிறாரு. நானே திராட்சை செடி அப்படிங்கிற இதில் அதில் எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அபைட் இன் மீ அப்படின்னு சொல்லி, எண்ணில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்னு அந்த இது முடியும். எனக்கு அது ரொம்ப நாள் புரிஞ்சதில்லை, இப்போவும் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு அதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம், நம்ம தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவருடைய வெளிச்சத்தில் நம்மளை பார்த்து கொள்வது, என்னை நானே
சீர்தூக்கி பார்த்து கொண்டு ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி எதுவும் உண்டோன்னு கேட்டு, சில விஷயங்கள் எனக்கே தப்புன்னு தெரியும், ஆனால் நிறைய நேரங்களில் நிறையா பேசியிருக்க வார்த்தைகளோ செயல்களோ இல்லை அந்த உலக கவலைக்கு நான் ரியாக்ட் பண்ண விதமோ இல்லை அதில் அவிசுவாசமாக இருந்ததோ, அது பாவமே தெரியாத இடத்துல நிறைய நேரங்கள் இருந்திருக்கேன். ஆனாலும் ஆண்டவருடைய ஒளியில் அதை பார்க்குறப்ப அதை ஆவியானவர் தெளிவாக உணர்த்தி அதை என்னை மட்டாய் அதை தண்டித்து அதை சரிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே வளர்த்து எடுத்துகிட்டு வரதை நான் பார்த்துருக்கேன். அப்போது அந்த லைஃப் ஒரு ஃப்ரூட் கிவிங் லைஃபாக மாறுறதையும் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அந்த லைஃப் பிரதர் சொன்ன மாதிரி 30, 60, 100ன்னு அதுலேயும் ஒரு பங்கு இருக்குது. அதுலேயும் மிகுந்த கனிகளை கொடுத்து வாழ தேவன் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்யணும், அவர் நிலைத்திருந்து வாழ உதவி செய்யணும். ஆமென். இந்த உலகத்தில் உள்ள 2 கிறிஸ்தவர்கள் உண்டு. அவை ஒன்று என்னவென்று சொன்னால், தே சிட் இன் த மீட்டிங், கூட்டத்தில் உட்கார்வார்கள், அல்லது கூட்டங்களுக்கு, அது கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள், என்னவெல்லாம் கூட்டங்கள் கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு சென்றாலும் தே வாண்ட் ஒன்லி ஹாப்பி நியூஸ், வெறும் சந்தோஷமான செய்தியைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இவன் தெர் இஸ் அந்த டேஸில் அந்த ஒரு மேடையில் ஆல் டைம்ஸ் ஜம்பிங், அது ஒரு பாடல், ஒரு மகிழ்ச்சி என்றெல்லாம் வரும்பொழுது இது ஆல்மோஸ்ட் லைக் என்டர்டெயின்மெண்ட், ஒரு என்டர்டெயின் பண்ணி அவர்களை கிளுகிழப்பு உண்டாக்கி, அதை 2 தீமோத்தேயுவில் அவர் சொல்லுவார், கடைசி நாட்களில் அவர்கள் செவித்திணவு உள்ளவர்களாக மாறி தங்களுக்கு ஏற்ற போதவர்களை குவித்து கொண்டார்கள் என்று சொன்னால், they want to be all the time happy 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 என்று இருக்கிற ஒரு பகுதியை, அது நீங்கள் சபையிலே போய் உட்கார்ந்து கஷ்டப்பாடுபட்டு ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதை விட நீங்கள் 3 மணி நேரம் கூட உட்கார்ந்து அந்த சினிமா தியேட்டரிலே போய் உட்கார்ந்துருந்தால் ஹாப்பி என்று இருந்துவிட்டு வரலாம். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையைத்தான் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் வசனத்தை அந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்திலே அவர்களோ சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹாப்பியாய் வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தான் இருக்கிறதா ஏற்றுக்கொள்வோம், பின்பு அதுவே தான் கிறிஸ்தவ ஜீவம் என்று இருந்துவிடக்கூடாது. நாம் கேட்டதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே கிஃப்ட் என்று சொல்வது, அந்த நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரே வசனம்தான். ரிசீவ் த கிஃப்ட் என்று சொல்வது, யாருக்குத்தான் அந்த வரம் என்று சொல்லிடுற அந்த கிஃப்ட் என்று சொல்வது வேண்டாம் என்று சொல்லுவார்கள். somebody bring you a gift, பக்கத்து ஊரில் இருந்து கொண்டு வந்தாலும் சரிதான், அல்லது உங்களுக்கு எங்கேயோ அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்து கொடுத்தாலும் சரிதான், யூ ஆர் ஹாப்பி அபவுட் தன் கிஃப்ட் என்று சொல்வது அது ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டு ரிசீவ் இட். ஆகவே வேதத்தில் உள்ள அற்புதமான இன்னொரு பகுதி ஒன்று உண்டு. நீங்கள் வாங்குவதை பார்க்கலாம், கிவ், கொடுப்பது தான் ஸ்லாக்கியமே அல்லாமல் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னால் வாங்கி கொண்டு இருப்பதிலே ஒரு பிரயோஜனமும் அங்கே இல்லை. கிவிங் இஸ் எ பிளெஸிங் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் வருவதுதான் அந்த கொடுப்பது. தேவன் யார் என்றால் ஹி ஆல் த டைம் கிவ்ஸ், கொடுப்பவர் தான். தேவன் தன் ஒரே பிரான குமாரனையே தந்தர்லி என்று சொல்லுவதோ, அல்லது நல்லோருக்கும் பொல்லோருக்கும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று சொல்லுவதோ, நீதிமானுக்கும் அநீதி உள்ளவனுக்கும் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகின்றவர் என்று சொல்லுவதோ, கிவ் 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 என்பதுதான். ஆல் த டைம்ஸ் வென் யூ ஆர் ஆன் தி எர்த், பூமியில் இருக்கும் பொழுது காட்ஸ் நேச்சர் என்னவென்று சொன்னால் ஆல் த டைம் கிவிங், நாட் ஜஸ்ட் கெட்டிங். ஆகவே இஃப் யூ டோன்ட் ஹாவ் சம்திங் டு கிவ், நன்மையான ஈவுகளை உங்களால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பொல்லாத தகப்பனிடத்திலே போய் கூட நீங்கள் கேட்டதெல்லாம் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். யூ வுட் பி ஹாப்பி. ஆனால் கோ டு த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த இடத்திலே போங்கள், அவரிடத்திலே கேளுங்கள், நன்மையான ஈவுகளை தருவார். பொல்லாத தகப்பன் என்று சொல்லுவது இந்த மண்ணுக்குரியதை இங்கே வாங்கி கொண்டே இருப்பதற்கு ஒருவரை வைத்து கொண்டு நீங்கள் அவரை நல்ல தகப்பன் என்று சொல்கின்றீர்களே, அது மாயமானது. அவரிடத்தில் போங்கள், பரலோக ராஜ்யத்துக்குரிய நன்மையான ஈவுகளை அவர் தருவார் என்று எழுதியிருக்கிறதே. அதுபோன்ற இந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியானவர் என்று வரும்பொழுது நான் ஜஸ்ட் கெட்டிங், அதை பெற்றுக்கொண்டே இருப்பது என்பது அல்ல. அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் திரிகிறார்.
யூ வில் ஹேவ் சம்திங் டு கிவ். அது மற்றவர்களுக்கு கொடுக்கிறது ஒருவர்களாய் நீங்கள் மாறியீர்களே பாருங்கள், அங்கே தான் மேன்மை இருக்கிறது. இவர்களோ சந்தோஷத்தோடு பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். ஸோ கிவிங் என்ற நேச்சர் எல்லாவற்றிலும் உண்டு தான். நம்முடைய பாக்கெட்டில் கூடிய நம்முடைய பர்ஸாக இருந்தாலும் சரி தான், மஸ்ட் கிவ். கொடுப்பதில் தான் ஒரு மேன்மை இருக்கிறது, அல்லாமல் ஜஸ்ட் டு ரிசீவ் இட் என்பது இல்லை. ஒரு சினிமாவுக்கு போனால் கூட அவன் காசு கொடுத்து அவன் போகிறான். அதுபோன்று இவர்கள் இந்த சர்ச்சில் சும்மா உட்கார்ந்து கொண்டு கூட அவர்கள் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் என்று எண்ணுகிறவர்கள். தெர் இஸ் நோ பிளேஸ் ஆஃப் கிவிங். தெர் இஸ் ஜாய் தேர். கொடுப்பதிலே அவ்வளோ மகிழ்ச்சி உண்டு. கொடிய வறுமையிலேயும் அவர் எப்படி கொடுத்தார் என்று தெரியுமா? அந்த குறிஞ்சியிலையும் வாசிக்கிறோம். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடே கொடுத்தார்களாம். எப்படி கொடுத்தார்கள்? கொஞ்சம் சந்தோஷம் இல்லை. என்ன செய்வது, கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டியது இருக்கிறதே. கடன்படவில்லை. அவர்கள் கடன்பட்டு கொடுப்பதை எந்த சமயம் ஏற்றுக்கொள்வது இல்லை. பிறரிடத்தில் கொள்ளையடித்து கொடுப்பதையும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஒரு நாளும் அநீதிக்கு உரிய ஒரு கொடுப்பதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரோ? இல்லை. கடன் கொடுப்பவனை பார்த்து போய் உன்னுடைய கடன்காரனை போய் கொடுத்து விட்டு வா என்று தான் சொல்லுவாரே அல்லாமல், என்ன பலிபீடத்தில் வந்து காணிக்கை போட வந்து விட்டாயாம், கோ போ, அங்கே போய் எவனுக்கோ தர வேண்டிய சண்டை போட்டு விட்டு வந்தாயே, அதை போய் செட்டில் பண்ணிவிட்டு பின்பு வந்து கொடு என்று சொல்லுவார். அதை செட்டில் பண்ணாமல் காணிக்கண்டையிலே வராது என்று அனுப்பி வைத்து விடுவார். அதே அல்ல. பட் சின்சியர் ஒரு கிறிஸ்தவன், அவன் கர்த்தருடைய ஆலயம் என்று வரும்பொழுதோ அல்லது கர்த்தருடைய ஊழியம் என்று வரும்பொழுதோ அல்லது என்ன அவன் கர்த்தருக்கென்று செய்கிறானோ, he will always give. எனக்கே நேரம் போதவில்லை, இன்னும் ஒரு மணி நேரம் வேலை செய்தால் எனக்கு இவ்வளோ கூலி கிடைக்கும் என்று எண்ணுவதை விட அந்த ஒரு மணி நேரத்தை கர்த்தருக்கு செலவழிக்கலாமே என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. தட் இஸ் த கிவிங், கொடுப்பது. ஆகவே பொல்லாத தகப்பன் அவன் நீங்கள் சீரழியும்படிக்கு நீ கேட்கறதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்க, நீங்கள் அதே நேச்சரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதே சுபாவத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் எப்பொழுது நீங்கள் பார்த்தாலும் வாங்கி கொண்டே இருக்கிற அந்த பழக்கம்தான் நல்லதை போல் மாற்றி உங்களுடைய சந்ததியும் கெடுத்து விட்டு போவதை போல் இல்லாமல், கோ டு த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியிடத்தில் கேளுங்கள். ஹீ இஸ் த குட் ஃபாதர், நல்ல தகப்பன். அவன் பொல்லாத தகப்பன். ஆல் த டைம்ஸ் கெட்டிங் என்ற ஒரு பாடத்தை போதித்து கொண்டு இருப்பவன். பட் யூ வில் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியினரை ஆவியானவரை நன்மையான ஈவை உங்களுக்கு தருவார். தட் இஸ் அந்த நன்மையான ஈவு என்று சொல்வது டு கிவ் டு, அது மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சுபாவம். நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திறந்தார். பொண்ணும் வெள்ளியும் அல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி என்று சாந்தத்தை கொடுப்பதோ, பொறுமையை கொடுப்பதோ, விசுவாசத்தை கொடுப்பதோ, வைராக்கியத்தை காண்பிப்பதோ, எதுவாக இருந்தால் என்ன, தெய்வத்துவத்துக்குரிய ஒன்றை வைத்து கிவ் கொடுப்பதற்க வேண்டும். இஸ் நாட் எ டம்மி பர்சன். அவன் ஒரு டம்மி பர்சன் அல்ல. ஹி வில் ஆல் த டைம் கிவ் த பெஸ்ட் திங். அவனுடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை ஒரு வைராக்கியத்து மூலமாக காட்ட வேண்டும் என்றால் வைராக்கியத்தை தான் அவன் கொடுப்பான். ஃபெய்த் என்பதை காட்ட வேண்டும் என்றால் யூ வில் பி ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். அந்த விசுவாசத்தை வலிமையாக அவன் எடுத்தவன் இருப்பான். தன்னுடைய கன்விக்ஷனில் உறுதியாக இருக்கிறான் என்றால் கன்விக்ஷனில் உறுதியாக நின்று அவன் அதை காட்டுவான், அதை சொல்லியிருப்பான். அவனை போல் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர் கொடுப்பார். அப்படி அவர் தீமோத்தேயுக்கு ஒரு செய்தாரா என்று பார்த்தால் அப்படி தான் செய்தார். தீமோத்தேயு அநேக சாட்சிகள் மத்தியிலே நீ பொந்தி பிலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கை செய்தாய், அந்த அறிக்கையை நீ செய்தாய் என்பதை அறிந்து அநேக சாட்சிகளிலே உன்னுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று அவர் சொல்கிறாரே, அது போன்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் இருந்திருக்க வேண்டும். அவன் கொலகலா வளவலா என்று இருக்கக்கூடியவனாய், இந்த நாட் ஸ்டாண்டிங் இந்த கன்விக்ஷனாய் இல்லாததை போல் இருந்து கொண்டு அவன் இருந்துவிட்டு போய்விடக்கூடாது. ஹீ இஸ் ஹேவிங் நோ கன்விக்ஷனும் இல்லை, அவனுடைய உறுதிப்பாடும் இல்லை, நிலைப்பாட்டும் இல்லை, விசுவாசத்தின் உறுதித்தன்மை இல்லை. பில்டிங் அப் யுவர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் என்று எழுதியிருக்கிறது. உங்களுடைய அதிமேன்மையான விசுவாசத்தை நீங்கள் கட்டி என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்று கட்டப்படுகின்ற விசுவாசத்தை காண்பித்தவராக இருந்தால் என்று சொன்னால், இந்த அதர் மனுஷன் இன்னொரு மனுஷன் தன் விசுவாசத்திலே அவன் கட்டப்பட்டு அவன் வாழ்வான். அதுபோல் கிவ் சம்திங், ஏதாவது ஒன்றை கொடுக்கின்றவர்களாய் ஒரு மாறுகின்ற ஒரு இடம் வரும்பொழுதெல்லாம் இவர்கள் சந்தோஷத்தோடு பெற்றிருப்பதை மாத்திரம்தான் மேன்மை என்று எண்ணினார்கள். ரட்சிப்பாக சந்தோஷம், அதுவும் இலவசமாக பெற்றுக்கொண்டோம். தட்ஸ் ஓகே, மனம் திரும்பினீர்கள், வெரி குட், நல்லது தான். ஞானஸ்நானம் எடுத்தீர்கள், பழைய மனிதனை சில அங்கே அடக்கம் செய்யப்படுவதும் ஃப்ரீ தான். அங்கே ஒரு கல்லறை தோட்டத்திற்கு நாங்கள் ஒரு ரிஜிஸ்டரை நான் ரினியூ பண்ண நான் சென்ற பொழுது, இப்பொழுதெல்லாம் கல்லறை தோட்டத்திற்கு ஒரு ஆளை புதைக்க வேண்டும் என்று சொன்னால் இத்தனை 1000 ரூபாய் கட்ட வேண்டும், இவ்வளவு டெபாசிட் பண்ண வேண்டும்
என்று சொல்லும் பொழுது அதுவே காஸ்ட்லியாக இருக்கிறது. இங்கே சபைக்கு வந்தால் பழைய மனிதனை அடக்கம் செய்வது ரொம்ப ஃப்ரீயாக அடக்கம் போட்டு போய்விடுகிறது. பழைய மனிதன் கிறிஸ்துவுடனே கூட சில அறையப்பட்டான், ஒளிந்தான், பழைய மனிதன் செத்தான் என்று அடக்கம் செய்வதை ஃப்ரீ, அதுவும் ஃப்ரீ தான். அண்ட் ரிசன் அப் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு எழுந்திருப்பதும் ஃப்ரீ. பழைய பாவங்கள், பழைய உங்களுடைய கில்ட் எல்லாம் மாறி நீங்கள் புது மனிதனாய் மாறுவதும் ஃப்ரீ. அண்ட் தென் யூ ஆர் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த அபிஷேகம் பெறுவது ஃப்ரீ. தென் கம்ஸ் அ லைஃப், பின்புதான் வாழ்க்கை என்று வருகிறது, பலன் கொடுக்கின்ற ஜீவியம் ஒன்று வருகிறது. இத்தனையும் அவர்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். பலன் கொடுக்கிற ஜீவியத்துக்கு தனியாக இதெல்லாம் நடந்தது. ஆகவே அதை அந்த வசனம் சொல்கிறது, கொஞ்ச காலம் மாத்திரம் அதை விசுவாசித்து என்று அதை வைத்து கொண்டு சோதனை காலம் வந்ததாம். 13ஆம் வசனத்திலே, லூக்கா 8:13, சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். அவர்கள் ஃப்ரீ 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 என்று வாழ்ந்து கிறிஸ்துவத்தினுடைய சாரத்தையே இழந்து போனார்கள். வெண்மை என்ற பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாய் கருப்பாய் மாற்றி வைத்து விட்டார்கள். கிவ் 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 என்பதை வைத்திருக்க வேண்டும். அங்கே பாருங்கள், நம்முடைய காணிக்கை பெட்டியிலே கொடுப்பதே பாக்கியம் என்று எழுதி வைத்திருக்கிறோமே, சும்மாவாக எழுதி வைத்தோம். மனதிலே பூரித்து போய் கொடுக்கிற வாழ்க்கை, தியாகம் பண்ணி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து ருசித்து புசித்து துன்பத்திலையும் தரித்திரத்திலையும் இல்லாத நேரங்களிலும் கொடுத்து வாழ்ந்து அனுபவித்து ஒரு வார்த்தையை வேதத்திலிருந்து எடுத்து வைத்ததான் அந்த அப்போஸ்தலரே அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பவுல் சொன்னாரே, வாங்குவதை பார்க்கணும் கொடுப்பது பாக்கியம் என்று சொல்லுகின்ற ஒரு இடம் இருக்கிறதே. எங்கேயும் உங்களால் கொடுக்க முடியும் என்று எண்ணுகிறீர்கள். யூ டோன்ட் ஹேவ் எனி ஃப்ரூட், கனி ஒன்றும் இல்லை. அங்கே உங்களுக்கு 30வது இருக்கிறதா, அதுவும் இல்லை. 60 வந்து தான் எப்பொழுது என்று 60 வரப்போகிறது. 100 பரிபூர்ண ஜீவம் என்று வரப்போகிறது, அதுவும் இல்லை. ஏதோ கொஞ்சம் பொறுமையை கொஞ்சம் காட்டுகிறீர்கள், ஏதோ கொஞ்சம் தாழ்மையை காட்டுவது போல் கொஞ்சம் காட்டுகிறீர்கள். நாட் ஃபுல்லி தென், முழுமையை உங்களால் காட்ட முடிவதில்லை. ஏனென்று சொன்னால் யூ ஆர் நாட் ஹேவிங் த லைஃப், ஜீவன் இல்லை. நாம் கேட்டதை போல் என்னிலே நிலைத்திருங்கள் என்று எழுதியிருக்கிறதே, அதுபோன்று நிலைத்து நின்று அந்த வாழ்க்கையை வாழ்கிறார்களாம். அதெல்லாம் இருப்பதில்லை, அலசடிப்பட்டு வாழ்கிறார்கள். என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அவர்கள் அந்த அந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் முள் கூட வளர்ந்தது என்று எழுதியிருக்கிறது. முள்ளானது கூட வளர்ந்தது. அந்த முள் என்ன? நாம் கேட்டதை போல் என்ன? அந்த ஐஸ்வர்யத்தினுடைய உலக கவலை, ஐஸ்வர்யத்தினுடைய இந்த பிரபஞ்சத்துடைய கவலை, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், சிற்றின்பம், இவையெல்லாம் நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் போய்விட்டார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன் தன்னை சோதித்து பார்க்க வேண்டிய இடம் இதுதானேயா? அவன் ஒவ்வொரு நாளும் ஏராளமான துன்பங்கள், சோதனைகள் எல்லோருக்கும் வருவதை போல் வரும். எதிர் வீட்டுக்காரனும் வருகிற, பட் ஹீ இஸ் நாட் அ கிறிஸ்டியன். அவன் உலகத்தோடு நசிந்து புசிந்து அவன் போவான். அது அவன் நெருக்கப்பட்டு அவன் சோர்ந்து போவான், அவன் மடிந்து போவான், உள்ளத்திலே அவன் சோர்ந்து அவன் ஒன்றும் இல்லாமல் போவான். அவனுக்கு கனி என்பதை என்னவென்றே தெரிவதில்லை. அவனைப் போலவே உங்களுக்கும் சோதனை வருகிறது என்று சொன்னால் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அது வித்தியாசமானது. அது என்ன சோதனையாக அது இருந்திருக்க வேண்டும்? அந்த முள் வளர்ந்து விடக்கூடாது. அந்த முல்லை அவன் நேர்மையுள்ள இருதயம் கொண்டவனாய், நாம் வாசித்தோம் அல்லவா அந்த 15வது வசனத்திலே, உண்மையும் நன்மையுமான இருதயம், உண்மையுள்ள ஆனஸ்ட் நேர்மையுள்ள இருதயம் கொண்டவனாய் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அவன் சோதித்து பார்த்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தன்னை சீர்தூக்கி பார்த்து முள் இருக்கிறதா என்று பார்த்திருக்க வேண்டும். லோக கவலை, அந்த உலக கவலை சூழ்ந்து கொண்டதா என்று பார்த்திருக்க வேண்டும். உலகம் அவனை ஈர்த்து விட்டதா என்று பார்த்திருக்க வேண்டும். லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள், ஓடுவதை போல் ஓடுவாள், திரும்பி பார்த்து விட்டாளே, பார்க்காதே உலகத்தை பார்க்காது என்று சொன்னபோது அதை அவள் முள் கூட வளர்வதற்கு விட்டு வைத்து விட்டாளே, உப்பு தூணாய் மாறிவிட்டாள். என்னதான் கூட ஓடி வந்தவன் லோத்து என்று சொல்லுகின்ற பக்தியுள்ள கணவனாக இருந்தாலும், நானும் மனைவிதான் ஓடி வரலாம் என்று நீங்கள் புக இயலுமா? ஒரு நாளும் புக இயலாது. ஒரு டிக்கெட்டில் மொத்த டிக்கெட் வாங்கி கொண்டு போகும்பொழுது கணவன் போகிறான், நீ வராதம்மா என்று சொன்னபோது, இல்லை நான் அவருடைய மனைவி என்றால் உள்ளே விட்டு விடுவான். ஆனால் அவளை விட முடியவில்லையே. அவள் தன்னுடைய புருஷனோடு சேர்ந்து ஓடிவிடலாம், தப்பிவிடலாம் என்று எண்ணினால், அல்லது ஒரு சபையிலே தான் நான் இருக்கிறேன், இந்த சபையில் அப்படியே நாங்கள் அவர் போய்விட்டார் தானே, நாங்களும் வருகிறோம் என்றால் விட்டு விடுவார்களாம். அதை எப்படி விட்டு விட முடியும்? ஒரு நாளும் அவர் விட்டு வைத்து விட மாட்டார். ஆகவே அதுபோன்ற பலன் கொடாத ஒரு இடத்தை நீங்கள் வைத்து கொண்டு, யூ நெவர் கேவ் எனிதிங் டு எனிபடி, யாருக்கும் கொடுத்ததில்லை. அன்பை காட்டினீர்களா, அல்லது பொறுமையை காட்டினீர்களா, சாந்த குணத்தை காட்டினீர்களா, இச்சையடக்கத்தை நீங்கள் காட்டினீர்களா? சுயம் என்று 1000 சத்தியங்களை கேட்டுவிட்டோமே, உங்களுடைய சுய பெருமையை விட்டீர்களா? சுய கௌரவத்தை இழந்தீர்களா? உங்களுடைய சுய உரிமையை பறிவுவதற்கு இடம் கொடுத்தீர்களா? நீங்கள் எதைத்தான் நீங்கள்
நீங்கள் கொடுத்தீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு என்னத்தை கொடுக்க இயலும், எந்த சாந்தத்தை கொடுக்க இயலும், என்ன பொறுமையை கொடுக்க இயலும்? அந்த பலன் கொடுத்து அந்த வாழ்க்கை குறித்து அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியுமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, என்ன இருதயம் என்று பார்த்தீர்களா? அந்த இருதயம் நன்மையமான இருதயம், நன்மை நிறைந்த ஒரு இருதயமாய் போய்விட்டது. வாசித்த அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே இந்த பொக்கிஷங்களை இந்த மண்பாண்டத்திலே சுமந்திருக்கிறோம். எல்லா பொக்கிஷங்களையும் உள்ளே வைத்திருக்கிறோம், நிறைய வைத்திருக்கிறோம். ஆனால் என்ன பாண்டம்? வெறும் மண்பாண்டம். இது ஒன்றும் தங்க பாண்டம் ஒன்றும் இல்லை. வெளியே பார்ப்பதற்கு பளிச்சென்று தோன்றுகின்ற ஒரு அளவுள்ள ஒரு பாத்திரம் என்று இல்லை, பணக்கார பாத்திரம் என்று இல்லை, இது ஒரு ஆடம்பர பாத்திரம் என்றும் இல்லை, அளவுள்ள பாத்திரம் என்றும் சொல்லப்படுவது இல்லை. வெறும் மண்பாண்டம். அந்த மண்பாண்டத்திலே we have got that, இந்த earthen vessel, இந்த மண்ணுக்குரிய இந்த பாண்டத்திலே நித்தியத்துக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறோமே. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது இருதயம் என்று ஈக்குவலைஸ் பண்ணி ஆண்டவர் சொல்லவில்லையா? உங்கள் இருதயம் தானே அந்த பொக்கிஷம். பரலோகம் என்று சொல்வது உங்கள் இருதயத்திலே வந்துவிட்டது. அதை இருதயத்திலே நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்களே, மண்பாண்டங்களிலே பெற்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நெருங்கப்பட்டு போவதில்லை. இவர்களோ முள்ளை விட்டு விட்டு நெருக்கி போட்டு விட்டது. அவர்களை அப்படியே கொண்டு வந்து நெருக்கி பலன் தராமல் மாற்றி விட்டது. நான் கேட்குற அருமையான சகோதர சகோதரிகளே, துன்பம் எல்லோருக்கும் வருவதை போல் உங்களுக்கும் வரத்தானே செய்கிறது. அந்த துன்பங்களை யோபுக்கு வந்தது என்று படித்துவிட்டு அப்படியே அவனை சொல்லி புகழ்ந்து போட்டு போவதற்காக அந்த யோபுவின் புத்தகம் உங்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லது பாடுகளை குறித்து எழுதுகின்ற இந்த பவுல் அத்தனை பாடுகளுக்குள் நான் சென்று விட்டு, நான் கப்பர் சேதத்திற்கு உள்ளானே, நான் நிந்திக்கப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், கசையடிப்பட்டேன் என்றெல்லாம் சொல்வது அவன் பாவம் என்று சொல்லிவிட்டு போவதற்காக எழுதப்பட்டு இருக்கிறது. யூ ஆல்சோ ஃபாலோ மீ என்று அவர் சொன்னார். நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியதைப் போலவே நீங்களும் பின்பற்றி என்று அவர் சொன்னாரே. எங்கே அவர் சொன்னார்? யுவர் ஹார்ட், உங்களுடைய இருதயம். அங்கே நீங்கள் நசுக்கப்பட்டு போய்விடக்கூடாது. உங்களுடைய ஆவி முறிந்தது என்று சொன்னால் மதிலிழந்து பட்டணம் போல் மாறிவிடுவீர்கள். ஒரு ஆவியை இழந்தவனை யார் காப்பாற்ற முடியும் என்று கேட்பார். A merry heart is like a medicine. The broken spirit that dries the bone. அந்த ஆவியானது அங்கே கசங்கி புசுங்கி போய்விட்டது என்றால், நெருக்கப்பட்டு போனது என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. லுக் அட் யுவர் ஸ்பிரிட் தேர். உங்களுடைய ஆவியை நீங்கள் பார்த்து நன்மையானவளை அங்கே பெற்றீர்களா என்பதை பாருங்கள். பொறுமையினாலும் நன்மையினாலும் அதை காத்து கொண்டீர்களா என்பதை பாருங்கள். நன்மையானவர்களை பெறுவதற்கு பொறுமையாக வேண்டும். கிஃப்டை வாங்குவதற்கு பொறுமையோடவா நீங்கள் போய் வாங்க முடியும்? நிலைத்து நின்று வேறுவிட வேண்டும் என்று சொன்னால் அவன் முள் கூட வளர்வதை நிறுத்தி இருந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய பாடுகளை எல்லாம் சொல்லி வைத்து கொண்டு புலம்பிக் கொண்டே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கிறிஸ்தவ சபையை இருந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய துன்பத்தை வைத்து அழுது கொண்டிருக்கிறவர்களா இருந்து விடக்கூடாது. அவ்வளோ பெரிய கொடூரமான அந்த கொல்கதா மேட்டிலே கூட அழுது கொண்டிருந்த அந்த எருசலேம் குமாரத்திலே பார்த்து, யாருக்காக அழுகிறீர்கள் என்று கேட்டார். போய் உங்களுக்கு வேண்டுமானாலும் அழுங்கள், எனக்காக அழுகிறீர்கள் என்று அவர் கேட்டாரே, அதுபோல் இருந்திருக்க வேண்டும். எப்பாப்ராத்து என்று ஒருவன் இருந்தான் என்று அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் யார் என்று தெரியுமா? தான் வியாதிப்பட்ட பொழுது ஒருவரும் அறிந்து கொள்ளக்கூடாது என்று விரும்பியவன். தான் வியாதிப்பட்டதை பிறகு அறிந்து கொண்டார்கள் என்பதை கேள்விப்பட்டு வருந்தினான் என்று எழுதியிருக்கிறது. தன்னுடைய வருத்தம் தனக்குரிய ஒரு பங்கை யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எண்ணியிருந்தானே, அவன்தானையா கிறிஸ்தவன். இவர்களோ சதா மற்றவரிடத்திலிருந்து இரக்கத்தையும், மற்றவர்களிருந்து ஆதரவையும், மற்றவரிடத்திலிருந்து பரிவையும், மற்றவரிடத்திலிருந்து கொட்டப்படுவதையுமே எண்ணிக்கொண்டிருக்கிறார். அல்லாமல் நோ கிவிங் தேர், கொடுப்பது ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னால் முள்ளும் கூட வளர்ந்தது. அவருடைய சூழ்நிலை அப்படியே கட்டிப்பிடித்து தண்ணீர் ஊற்றி முள்ளையும் வளர விட்டார்கள். கவலை, லோக கவலை சேர்த்து வளர்த்து விட்டார்கள் ஐயா. அவர்களுடைய உலகத்தின் ஐஸ்வர்யம் இருக்கிற மயக்கம், அதிலே அவர்கள் ஒப்பிட்டு பார்த்து அவனுக்கு காசு இருக்குது, இவனும் வளர்ந்து கொண்டிருக்கான், இவனும் முன்னேறி கொண்டிருக்கான், நானும் முன்னேற வேண்டும் என்று அப்படியே ஊற்றி வளர்த்து சிற்றின் பெண்கள் அவ்வப்பொழுது என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லி அதையிலே புலம்பிக் கொண்டு இருக்கிறானே, அதிலேயே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷன் அந்த முள்ளை சேர்த்து வளர்த்து வைத்த பிறகு எங்கே அது கனி கொடுக்க முடியும்? அவன் கிறிஸ்தவனா? அவன் கிறிஸ்தவன் அல்ல. அவன் சிலுவையை சுமந்து தன்னுடைய குருவை பின்பற்றுகின்ற சீசன் அல்ல.
அனுதினமும் தன் சிலுவை எடுத்தவனா? இல்லை. என்றைக்கே ஒரு நாள் சிலுவையின் உபதேசத்தை கேட்பான். அன்றைக்கு அந்த கூட்டத்தில் வேண்டுமானால் நானும் சிலுவை எடுக்க வேண்டும் என்று புலம்பி விட்டு 2 ஜெபத்தை செய்துவிட்டு போய்விடுவான். வாழ்ந்தவன் அல்ல. அவன் இலவசமாய் இருந்தால் வாங்கி வாங்கி வைத்துக் கொள்வான். சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேண்டுமானாலும் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடும். மகிழ்ந்து ஆர்ப்பரித்து செல்வோம் என்று ஒரு கூட்டம் வந்தால் கூட்டம் கூடிக்கொண்டே தான் போகும். ஆனால் இந்த வேதவசனம் சொல்லுகின்றபடி கஷ்டகாலம் வந்தபொழுது, சோதனை என்று ஒன்று வந்தபொழுது, தேவன் திராணிக்கு மிஞ்சமை சோதிப்பதிலேயே அவர் சோதனை என்று ஒன்றை அனுமதித்து இவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கின்ற நேரத்திலே பின்வாங்கி போகிறார்கள். அவர்கள் எல்கேஜி சோதனை கூட ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுடைய சோதனையிலே வளருவதில்லை. சோதனை குறித்து என்ன இருக்கிறது தெரியுமா? நீ அநேக சோதனையில் அகப்படுவீர்கள் என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அது ஏன் என்று தெரியுமா? ஒரு சோதனை எல்கேஜி பாஸ் பண்ணி விட்டான், அடுத்த சோதனை யூகேஜி பாஸ் பண்ணி விட்டான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் என்று பாஸ் பண்ணி பொழுது அநேகம் சோதனையில் அவன் கடந்து 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 அவன் வந்தபடினாலே விளைவு என்ன தெரியுமா? அவன் பொறுமை பூரணக்கிரியை செய்தது. அவனுக்குள் பொறுமை கூடிக்கொண்டே போனது, இச்சையடக்கம் கூடிக்கொண்டே போனது, சாந்த குணம் கூடிக்கொண்டே போனது, அமைதியான அந்த உள்ளம் கூடிக்கொண்டே போனது, நிம்மதி அவன் கூடிக்கொண்டே போனது. எந்த நேரம் வந்தாலும் அசைக்கப்படாத கண்மலையை போல் இருந்தானே அந்த உறுதி அவனிடத்திலே கூடிக்கொண்டே போனது. ஆண்டவர் எப்பொழுது பார்த்தாலும் அவனை பார்த்து இது கேபா என்று அவர் சொல்வார், இது கல் என்று சொல்வார். இந்த கல்லின் மேல், இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன், உறுதிப்பட்டவன் என்று அவர் சொல்வார். உறுதிப்பட்ட அவர்கள் இருக்கிறார்கள், சுக்காம்பறையை போல் இருக்கிறார்கள். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தங்கிக் கொள்ள மாட்டார்கள், அதை விட்டு பின்வாங்கி போவார்கள், வேறு கொள்ள மாட்டார்கள். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கின்றது தெரியுமா? அவர் வறண்ட நிலத்திலே வேர்விட்டார். கனியே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே இந்த வறட்சியான இந்த மாம்சத்திலே வேர்விட்டு பிதாவுக்கு முன்பாக துளித்து வளர்ந்தாரே, அல்லேலூயா. அதுபோன்று வேறு விடுவதற்காக இவர்கள் தீர்மானித்தார்கள். வேர்விட்டே ஆக வேண்டும், சோதனை நேரத்தில் பின்வாங்கிவிடக்கூடாது என்று ஒரு உறுதிவிட வாழ்ந்தார்கள். தங்கள் ஆவியிலே அவர்கள் உடைந்து போய் நொறுங்கி போய் நெருக்கப்படி நேரத்தில் நசிந்து போனார்கள். இவர்களோ நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நாங்கள் சுற்றி வளைத்து நாங்கள் நசுக்கப்பட்டும் மடிந்து போகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. கவனமாய் இருந்து மண் பாண்டத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சேர்த்து வைத்தார்களே. நித்தியத்திற்கு சேர்த்து வைக்கின்ற ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு பாதை இருக்கிறது என்று அறியாதவர்கள் உடனே என்ன கிடைக்கும் என்பதிலேயே வாங்கி 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 தின்றுவிட்டு போகலாம் என்று எண்ணுகின்ற ஒரு கிறிஸ்தவத்தை ஏமாந்தவர்களாய் வைத்து வாழ்கின்ற இந்த உலகம் மத்தியிலே நாமும் ஏமாந்தவர்களை போல் இருந்தால் என்றைக்கு உங்கள் மூலமாய் வெளிச்சம் உண்டாகக்கூடும்? ஆண்டவன் அந்த கிதியோன் அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததை போல்தான் மண்பாண்டம் என்று சொன்னார். மண்பாண்டம் உடைந்து நொறுங்கி அனைவருக்கு பிரகாசமாய் வருவதற்கு வெளிச்சம் வேண்டாமா? அதுக்கு முந்தின அந்த வசனத்திலே இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்திலிருந்து வெளிச்சமானது எங்கள் இருதயத்திலே உதிக்க செய்தார். அந்த வெளிச்சத்தை இருளில் உள்ள பிரபஞ்சத்திற்குரியவர்கள் அறியவில்லை. அவர்கள் இருளில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்குரியவர்கள். அந்த வெளிச்சமோ எங்களிடத்தில் உதித்தது, அது மகிமையின் சுவிசேஷம் என்று அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதி வைப்பார். என்ன அவர் சொல்வார், புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகின்ற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே. புறமான மனிதன், நீங்கள் எத்தனை காலம் 100 காலம் வாழ்ந்தாலும் புறமான மனிதன்தான். அவன் நீண்ட காலம் வாழ்ந்தேன் என்று சொல்வதெல்லாம் மேக்சிமம் வைத்து 100 வருடம் கூட வைத்து கொள்ளுங்களேன். அன்றைக்கு ஒரு நாள் எல்லோருக்கும் சாவான் என்று இருந்து விட்டாலும் வளர்ச்சி என்பது எங்கே இருக்கிறான்? அவன் வளர்ந்தானா? கனி கொடுத்தானா? சோதனை காலம் வந்த பொழுது பின்வாங்கி போனானே. அவனுக்குள் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்கள் வளரவில்லையே. கொடுப்பதற்கு என்ன வைத்திருந்தான்? காண்பவை யாவும் அனித்தியமானவைகள் என்று அவர் முடிப்பார் அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே. காணாதைகள் மாத்திரமே நித்தியமானவைகள். எதை இங்கே இடத்தில் இப்பொழுது காண்கிறீர்கள்? வெளியே தான் பார்த்து நீங்கள் எதை கணக்கு போட்டுக்கொண்டு இருக்கலாம். நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தேட். நான் ஒரு நாளும் என்னை பார்த்து வெளியே பார்த்து கணக்கு பார்த்து சரியாக இருக்கிறதா என்றெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து வெரி குட், ஐ எம் குட் கிறிஸ்டின் என்று நான் சொல்லவான். நான் விரும்புகிறேன். காண்கிற யாவும் அனித்தியம், காணாத ஒன்று உள்ளே இருக்கிறதா சகோதரனே? இந்த மண்பாண்டத்திலே வெறும் மண்பாண்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உள்ளே பாருயா, அங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். ஏன் சேர்த்து வைத்தோம் என்று தெரியுமா? உபத்திரங்கள் வந்தபொழுது நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை, நாங்கள் ஆவிலும் முறிந்து போகிறது இல்லை.
கலக்கம் அடைகிறது இல்லை. அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் உள்ளே சேர்த்து வைத்து புறம்பான மனிதன் அழிவதற்கு ஒப்பு கொடுத்தோம். வேர் விட்டு வறண்ட நேரத்தில் நாங்கள் வேர் விட்டு பிதாவுக்கு முன்பாக இளம் கிளையை தளிர்த்து வளர்ந்தோம். நன்மையான இருதயம் கொண்டவர்களாய் நாங்கள் மாறிவிட்டோம். இந்த இருதயம், இந்த நல்ல நிலம் உண்மையும் நன்மையுமான இருதயம் என்று அவர் சொல்கிறாரே, அந்த விதைக்கிற அந்த ஊமையை வைத்து அவர் சொல்கிறாரே, அதுபோன்று மாறுவதுதான் நம்முடைய அழைப்பு. சகோதர சகோதரிகளே, இதை விட்டு என்று சொன்னால் இந்த அழைப்பிற்கு நீங்கள் மாத்திரம் நஷ்டம் என்று அல்ல, உங்களை நம்பி இந்த சுவிசேஷத்தை ஒப்பு கொடுத்தவர் உங்கள் மூலமாய் யாருக்காவது பிரகாசத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினவர் ஏமாந்து போக மாட்டாரா? இந்த சுவிசேஷத்தை இவனுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் என்று அவர் கேட்க மாட்டாரா? என்னவென்று எழுதுவார் பவுல் சொல்லும்பொழுது, உண்மையில்லவன் என்று எண்ணி இந்த சுவிசேஷத்தை, இந்த ஊழியத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஒப்புவித்த அந்த வெளிச்சத்தை நீங்கள் பிரகாசிக்க உங்களால் முடியவில்லையே, அதை வாங்கி வைத்து பிரகாசிக்க முடியவில்லையே, உள்ளே நீங்கள் வைத்திருந்திருக்கவில்லையே. நீங்கள் நொறுங்குண்டால் மற்றவர்களுக்குத்தான் பிரகாசம் வர வேண்டும் என்று அதே அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். கிறிஸ்துனுடைய மரணத்தை நாங்கள் சுமந்து ஜீவனை உடையவர்களாக இருந்து அது உங்களுக்குள் கிரியை செய்கிறது என்று சொல்லுவார். மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்வது முக்கியம் இல்லையா? கொடுப்பதற்கு என்ன உண்டு வைத்திருக்கிறீர்கள்? ஆவிக்குரிய பலன் என்று இல்லை என்றால் பணத்தையாக கொடுப்பது? உங்களுடைய பணத்தை யார் கேட்டது? உங்களுடைய பணத்தை சாப்பிட்டு விட்டு அது அழிந்து போகின்ற புறமான மனிதனுக்குரிய காண்பையாம் அனித்தியம் என்று சொல்வதை வைத்து ஏமாற்றுவதா? அதை வைத்தான் நான் கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்த வேண்டும், யூஸ்லெஸ் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். கொடுப்பதற்கென்று உங்களிடத்தில் ஜீவியம் உண்டோ? பலன் உண்டோ? ஆவிக்குரிய கனி உண்டோ? அந்த கனி மிகுதியாய் பெருகினது உண்டோ? அந்த பிதாவானவர் வந்து கனி கொடுக்கிற ஜீவியத்தை ஆர்வத்தோடு வந்து அந்த கிளையை நறுக்கி அதை செதுக்கி அதை ஒப்புரவாக்கி அதை சரி பண்ணி இன்னும் மிகுந்த கனிகளை, மச் ஃப்ரூட் அண்ட் மோர் ஃப்ரூட் என்று சொல்லுவார். ஏராளமான கனிகளை, நீ மிகுந்த கனிகளை கொடுத்தால் திராட்சை தோட்டக்காரராகிய பிதா மகிழ்ச்சி அடைந்திருப்பார். வாட் யூ ஹேவ், என்னை வைத்திருக்கிறீர்கள்? பொண்ணை வைத்து அவர் கேட்டார், பொருளை வைத்து கேட்டாரா? உங்களுடைய அகந்தையும் ஆணவத்தையும் வைத்துக்கொண்டு இது ஒரு செல்வம் என்று வைத்துக்கொண்டு அதை கொண்டு போய் காட்டிப்பார்கள் ஆண்டவரிடத்தில். அதை வைத்துக்கொண்டு பக்கத்தில் நின்றால் நீங்கள் போக முடியுமா? கடைசி நாளிலே போய் ஏமாந்து போவதா? அவரை சந்திக்க வேண்டிய, மணவாளனை சந்திக்க வேண்டியதெல்லாம் அந்த ஒளி வேண்டும். அந்த உள்ளே வைத்திருக்கிற முகப்பிரகாசம், இயேசு கிறிஸ்துவிலிருந்து இருந்த அந்த மகிமையின் பிரகாசம் உங்களிடத்திலே உதித்திருந்திருக்க வேண்டும். அந்த பிரகாசத்தை வைத்து நீங்கள் போக முடியவில்லையே. அவர்கள் கடைசி நேரத்தில் உணர்ந்து என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் எளிதாக இருந்து கொண்டு வெளியே உள்ள எண்ணெய் வைத்தே ஓட்டலாம் என்று வாழ்ந்து கொண்டு இலவசமானதை வைத்து கொண்டு வாழ்ந்துவிட்டு விற்கிற இடத்துல போய் சுயம் நொறுங்க வேண்டிய நேரத்தில், அவர்கள் நெருக்கப்படுகின்ற நேரத்தில், சோதனை காலம் வந்த அந்த நேரத்தில் பின்வாங்கி போய் சுகமாகவே வாழ்ந்துவிட்டு எஜமானனை, மணவாளனை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. அதுபோன்று இருப்பது துயரம் இல்லையாம்? அவர் வர காத்திருக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் இந்த ஒளிதானையாம். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷ ஒளியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதைத்தானே பார்க்க வேண்டும். ஈவன் நான் இப்பொழுது மத்தியான நேரத்தில் கூட வருவார் என்று தான் வேதம் சொல்கிறது. இந்த மத்தியான நேரத்தில் வந்தால் கூட வேர் இஸ் யுவர் லைட் என்று தான் கேட்பார். ஒளி இல்லை என்றால் கதவை சாத்தி விடுவார். நீங்கள் எத்தனை காலம் ஊழியம் செய்தால் கூட பரவாயில்லை, ஐ டோன்ட் வாண்ட் தட், எனக்கு அதை நான் கேட்கவில்லை. ஊழியத்தை சப்ஸ்டிடியூட்டாக அவர் கேட்டார். என்னுடைய வாழ்க்கைக்கு பதிலாக ஊழியத்தை வைத்துக்கொள்ளும் என்றால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? என் வாழ்க்கைக்கு பதிலாக இந்த காசை வைத்துக்கொள்ளும் என்றால் ஏற்றுக்கொள்வாரா? என் என்னுடைய வாழ்க்கையை காண்பிக்க பதிலாக நான் செய்ததெல்லாம் எண்ணிப்பாரும் என்று கணக்கு போட்டால் அதைத்தான் அவர் ஏற்றுக்கொள்வாரா? எங்கே பலன் கொடுத்தாய்? 30 வைத்திருக்கிறேன், அட்லீஸ்ட் வைத்திருக்கிறேன், அதுவும் இல்லை. 30, 60 என்று அவன் வளர்ந்திருந்திருக்க வேண்டாமா? கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டாமா? கிவ் த லைட் டு அது. மற்றவர்கள் வெளியே வெளிச்சத்தை கொடுத்து வாழுங்கள், பலன் கொடுத்து வாழுங்கள். உங்கள் கணவனுக்கு கொடுங்கள், மனைவிக்கு கொடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். சோதம் த டிவைன் திங். திவ்ய காரியங்களே காட்டுங்கள், மனுஷியத்தை காட்டாதீர்கள். திவ்யத்தை காட்டுவதற்கு ஏதாயிலும் உண்டா? அதை வைத்து காட்டியிருந்திருக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் உங்களிடத்தில் பக்தி வைராக்கியத்தை தான் காட்டினீர்களா? பிள்ளைகளே, திஸ் இஸ் ராங், தவறு என்று சொல்லியிருந்திருக்க வேண்டாமா? உங்களுடைய பிள்ளைகளையாவது உட்காரத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களை பார்த்து கரங்களை தட்டி படிந்திருக்க வேண்டாமா என்று ஒரு வைராக்கியம் காட்டியிருந்திருக்க வேண்டாமா? வேத புத்தகத்தை வைத்து திறந்து பார் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டாமா? ஒரு நாட்களை கணக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை எல்லாம் எழுதி வைத்திருப்பார்களே, அதெல்லாம் இப்பொழுது பார்ப்பதில்லை. விளையாண்டு கொண்டு அவர்கள் ஜாலியாக உட்கார்ந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி போல் இருக்கக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்க வேண்டாமா? உங்களுடைய சொந்த பிள்ளைகளானே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஏதாவது வைராக்கியத்தை, தெய்வ பக்தியை அவர்களுக்கு காண்பித்தது உண்டா? கொடுப்பதற்கு எதை வைத்திருக்கிறீர்கள்?
உங்களிடத்தில் வைராக்கியம் உண்டா என்பதை பாருங்கள். நீ வேதம் வாசித்ததை இந்த பிள்ளைகள் பார்த்துருந்திருக்க வேண்டும், ஜெபம் பண்ணியிருப்பதை நீ பார்த்துருந்திருக்க வேண்டும். தேவ பக்திக்குரிய வைராக்கியத்தில் ஆலயத்தின் மீது கொண்டிருக்கிற தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியத்தை அவள் பார்த்துருந்திருக்க வேண்டும். கொடுப்பதில் உள்ள வைராக்கியத்தை பார்த்துருந்திருக்க வேண்டும். விசுவாசத்திற்குள்ள வைராக்கியத்தை காண்பித்திருந்திருக்க வேண்டும். கிருபை மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்துருந்திருக்க வேண்டும். பார்த்தார்களா? காண்பித்தீர்களா? வாழ்ந்தீர்களா? பலன் கொடுத்தீர்களா? இல்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் தானாகவே உட்கார வைத்து விட்டால் வளர்ந்து வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? யூ ஆர் த லைட், ஷைன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்பதை போலவே யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உங்கள் வீட்டிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு இடர்களை கொடுக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். பிள்ளைக்கு முன்பாக சண்டை ஓடுகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், போட்டி ஓடுகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், கெட்ட வார்த்தை பேசுகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், எதிர்த்து பேசுகிற இருக்கிறார்கள், முதிர் வயதுகளை அவமதிக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து அந்த பிள்ளை கெட்டு போகிறது என்பதை கூட அக்கறைப்படுவதே இல்லை, சீர்படுவதே இல்லை. நாங்கள் மனம் திரும்பி விட்டோம் என்றால் என்ன செய்வது என்று கேட்டால் போய் ஒப்புரவாங்கள் என்று சொன்னார். ஒப்புரவாகிற வாழ்க்கை என்பது அவர்கள் இருப்பதில்லை, கொஞ்சம் தாழ்த்தி கூட வருவதில்லை. இயேசு செய்த ஊழியம் என்னவென்று தெரியுமா? ஒப்புரவாக ஊழியம் செய்தார். எப்படி ஒரு ஒப்புரவாக ஊழியம் அவர் செய்தார்? நான் பெரியவன், எப்படி நான் ஒப்புரவாக ஊழியம் செய்ய முடியும்? அவன்தான் பாவி என்று அவர் சொன்னார். அவர் இறங்கி வந்தார், பாவியை தேடி வந்து ஒப்புரவானார். நம்மோடு ஒப்புரவாக ஊழியத்தை செய்த பிறகு எந்த மனுஷனிடம் ஒப்புரவாவதற்கு ஒரு தங்கி இருந்திருக்க வேண்டும்? மனதில் என்று தானாவை சொல்லிவிட்டு போவதற்கல்ல, he must go there, போயிருந்திருக்க வேண்டும். தன் தவறை உணர்ந்து ஒப்புரவாக இருந்தால் அடுத்த முறை செய்ய மாட்டான். இல்லை என்றால் திரும்ப திரும்ப செய்து கொண்டுதானே வருவான். நான் மறக்காத ஒரு பகுதி ஒன்று உண்டு. இந்த ஆரம்ப நாட்களிலே ஒரு வீட்டுக்கு சென்று ஒரு விருந்து சாப்பிட்டு மதிப்புக்குரிய ஒரு விடம் சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்பொழுது எனக்கு பிடித்தமான மிக்சர் ஒன்று இருந்தது. அந்த மிக்சரை கையில் கொஞ்சம் போட்டு வாயில் போட்டு விட்டேன். ரட்சிக்கப்பட்ட அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஆரம்ப நாட்களிலே மிக்சரை நான் சாப்பிட்ட பிறகு உள்ளம் அப்படியே துடித்து போனது. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரை மன்னித்து விடுங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். அல்ல 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 போய் அந்த வீட்டை அந்த ஐயா இடத்துல அந்த அம்மாவை நிற்கிறாள், போய் மிச்சரை தெரியாமல் சாப்பிட்டு விட்டு மன்னிப்பு என்று கேள் என்று சொன்னார். ஆண்டவரை தயவுசெய்து விட்டுவிடும் என்று கேட்டேன். இல்லை, கோ தேர் என்று சொன்னபொழுது போய் நான் கேட்டேனே பாருங்கள். அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பிறருடைய பொருளிலே ஒரு குண்டூசி கூட நான் எடுத்ததில்லை, ஒரு சின்ன தூசி கூட எடுத்ததில்லை. நான் ஜெபம் பண்ண போகின்ற ஒரு மாம்பழ தோட்டத்திற்கு போவேன். அங்கே இருக்கவர்கள் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். சுமார் 10 வருடத்திற்கு மேல் அங்கே சென்று தனியே தேவனோடு உறவாடி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏதேன் தோட்டத்தை போன்ற ஒரு இடம், தேவனோடு உறவாடி இருக்கிற நல்ல காலம். அந்த நாட்களிலே அப்படி ஒரு நேரம் கிடைத்ததே பாருங்கள். அந்த நாட்களிலே அந்த ஓனர் ஒரு நாள் சொன்னார், சார் நாங்கள் உங்களை கவனித்திருக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுவதை பார்த்துருக்கிறோம், நீங்கள் வேதம் வாசிப்பதை பார்த்துருக்கிறோம், இங்கே எவ்வளோ மாம்பழம் கொட்டி கிடக்கும், விரலை வைத்து தொட்டு கூட நீங்கள் பார்த்ததில்லை. எவ்வளவு பழங்கள் கொய்யாப்பழம் கொட்டி கிடக்கும், அவ்வளவு ஒன்று தொட்டு பார்த்ததில்லை. நீங்கள் வருவதற்கு மாத்திரம்தான் நீங்கள் உரிமை என்று அவர் சொல்லுவார். இதை நான் பெருமைக்கு என்று நான் சொல்கிறேன் எண்ணிகிறீர்களாம்? இல்லை, அது விளைந்த இடம் எங்கே தெரியுமா? அந்த மிக்சர், ஒரு சின்ன மிக்சரை இன்னொரு வீட்டில் இருக்கிற மிக்சரை திறந்து கொஞ்சம் தட்டி வாயிலே போட்டேனே பாருங்கள். அதை போய் ஒப்புரவாகிவிட்டு வந்து அந்த விதைதானையான் நிலைத்து நின்றது, பலன் கொடுத்தது. இன்று திருடுகிறார்கள், இன்று பிறர் பொருளை குறித்து அக்கறைப்படுவதில்லை. சபையிலே சில சமயிலே பார்க்கும்பொழுது ஏதாவது உடைத்து விட்டு அப்படியே போட்டுவிட்டு போய்விடுவார்கள், சொல்லுவதில்லை. சாரி இதை உடைத்து விட்டேன் என்று கூட சொல்லுவதில்லை. கடவுளுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொருளை தூக்கி வெளியே எறிவதற்கு பார்ப்பார்கள், உண்மையற்று வாழ்வார்கள். they don't repent about that. மனதிரும்பலை என்று வரும்பொழுதெல்லாம் பதறுவதெல்லாம், ஆண்டவரே நான் பெற்ற ஜீவியம் இந்த ஜனங்களுக்கு வேண்டுமோ, இவர்கள் அதை குறித்து உணர்வற்று இருக்கிறார்களே, கர்த்தருக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதை ஒப்புரவாயிருந்திருக்க வேண்டும் அல்லவோ, இவரேன் அப்படி இருந்திருக்கிறார் என்று மனம் பதறுவது உண்டு. எதை நீங்கள் கொடுத்தீர்கள்? உங்களுடைய ஒப்புரவாகுதல் ஜீவியத்தை காண்பித்தது உண்டா? பிள்ளைகளுக்கு காண்பித்தது உண்டா? சாரி என்று சொல்கின்ற ஒரு வார்த்தையாவது உங்கள் நாவிலிருந்து புறப்பட்டு வந்ததா? தெய்வம் வந்து இறங்கி நம்மோடு ஒப்புரவான அந்த பகுதியை நீங்கள் கற்றுக்கொண்டது உண்டா? இதெல்லாம் வைராக்கியத்தையோ ஒப்புரவாகுதலையோ உங்களுக்கு கிருபையோ தேவனுடைய விசுவாசத்தையோ காண்பிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ்ந்தீர்கள்? பலன் கொடுத்திருக்க வேண்டும். நல்ல நேரம் வந்த பொழுதெல்லாம் பலன் கொடுத்திருக்க வேண்டும். உங்களையே பாதுகாத்து கொண்டு சுயத்தை பத்திரமா வைத்து சந்தோஷத்தோடு என்ன இருக்கிறதோ அதுதான் எனக்கு வேண்டும், சந்தோஷத்தோடு வைத்து கொண்டார்கள். கஷ்டகாலம் என்று வரும் பொழுது இடறி போவார்கள், அவர்கள் வேறு விட மறுத்து விடுவார்கள்.
என்ன இந்த வறண்ட நிலத்தில் வேறு விட்டு அங்கே தான் வேறு விட்டு துளித்து நான் வளர்ந்து கனையொடுக்க வேண்டுமா? நோ நோ நோ. சிலுவையை எடுத்து தான் வாழ வேண்டுமா? நோ நோ நோ. சிலுவையே இல்லை என்றால் மகிழ்ச்சி என்று இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ காலத்திலே நானும் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் இது போன்ற சமையலை அமர்ந்து தான் என்ன பிரயோஜனம்? சகோதர சகோதரிகளே, இதை வாழாமல் நான் பிரசங்கித்ததில்லை. 100% வாழ்ந்தேன் என்றும் சொல்லுவதில்லை, முற்றிலும் தெரிந்தேன் என்று நான் சொல்லவில்லை. பட் ஐ ஆம் கோயிங் ஸ்டெடிலி திஸ் பாத். இந்த பாதையிலே சுமார் 45 வருடங்கள் வாழ்ந்து தான் பேசுகிறேன். கனிவுள்ள வாழ்க்கையை நான் பெற்று மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அதை வைத்து எத்தனையோ பேருக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கவும் நான் விளைகிறேன். எத்தனை சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும், அதையெல்லாம் பங்கு பங்காய் வைத்து அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னும் அட்வான்ஸாக என்ன ஊழியம் செய்யலாம், இன்னும் அனைவரும் பேருக்கு எத்தனை வாரி கொடுக்கலாம், இலவசமாய் பெற்றோமே எப்படி கொடுக்கலாம், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம், மற்றவர்கள் பங்கு கொடுக்க வேண்டாமா என்று பெறாமல் உள்ள உள்ளம் கொண்டவனாய் ஓடிக்கொண்டு நான் ஸ்டெடியாய் நான் போய்கொண்டு தான் இருக்கிறேன். அற்புதமான இந்த சுவிசேஷம் உலகில் வாழுகின்றவர்களுக்கு, அந்த பிரபஞ்சத்தினுடைய அதிகாரம் கொண்டவனுக்கு மனதை குருடாக்கி போட்டான். அவள் கண்கள் இன்னமும் குருடாயே போய் கொண்டிருந்தால் நலமா? இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்திலிருந்து அந்த பிரகாசம் உங்கள் இருதயத்திலே உதிக்க வேண்டாமா? அந்த மகிமையின் பிரகாசமான சுவிசேஷத்தை அள்ளி வைத்து கொடுத்திருந்திருக்க வேண்டாமா? இயேசுவின் பாவத்திற்காக மன்னித்தார் என்று மாத்திரமே சொல்லிக்கொண்டு நீங்கள் ஏமாற்றி சந்தோஷமாய் இலவசமாக வாங்கின மாத்திரம் கொடுத்து விட்டு போனால் போதுமா? நீங்கள் சோதனை காலத்திலே சொல்லப்பட்டதை போல் பின்வாங்கி போய் பலன் கொடாமல் வாழ்ந்தால் எதை நீங்கள் கொடுக்க முடியும்? 30% என்ன, 5% கூட உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் எதை கொடுக்க முடியும்? உங்களுடைய சந்ததி எப்படி வாழ முடியும்? உங்களுடைய வீட்டாரை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? பணம், அதை வைத்து ஆசீர்வித்து விடலாம். யூஸ்லெஸ். அதை உங்களை விட சுல்தான் வைத்திருக்கிறான், சுப்பிரமணியம் வைத்திருக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கிறான். அவனே ஒரு நாள் தற்கொலையோடு செய்து கொள்ளுவான். அதுவா வேண்டும்? பணம் அநீதி உலகப் பொருள் என்று ஆண்டவர் சொன்னார். தேவன் நீதி உள்ளவர். அவர் கொடுக்கிறேன் என்று சொன்னால் கொடுப்பார். நிம்மதியை கொடுப்பேன் என்றால் கொடுப்பார். ஒருவனும் ஒரு காலம் எடுத்துக்கொள்ளப்படாத சந்தோஷத்தை கொடுப்பேன் என்றால் அதை ஒருவனும் ஒரு காலம் எடுத்துக்கொள்ள மாட்டான். பணம் அநீதியுள்ள உலகப் பொருள். தருவேன் என்று சொல்வதெல்லாம் தருவதில்லை. இந்த பொருளை வைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் என்றால் சந்தோஷத்தை தருவதில்லை. நிம்மதி இதில் தான் உனக்கு உண்டு என்றால் நிம்மதியை தருவதில்லை. பூரண பாதுகாப்பு இந்த பணத்தில் தான் உண்டு என்று அவன் காண்பித்து விட்டால் பூரண பாதுகாப்பை தருவதில்லை. ஏன் தெரியுமா? அநீதியான உலகப் பொருள். அது நீதி இல்லை, உண்மை இல்லை. பொய்யனவன், பொய் சொல்லியே அவன் ஜனங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறானே. முழு உலகத்தையும் தருகிறேன் என்று சொல்லி எனக்கு தாழ பணிந்தால் கிடைக்கும் என்று சொல்ல பிசாசு அந்த சொன்னதை உங்களுக்கும் சொல்லாமலா இருப்பான்? எவ்வளவோ சொல்லி அதை ஏற்றுக்கொள்வது சரிதானா? உங்களுக்கு குரு அப்படியோ ஒரு சொல்லவில்லையே, மறுத்து விட்டார் அல்லவோ? தேவனையே அல்லாமல் வேறு எதையும் நான் ஆராதிப்பது என்று சொல்வதில் தானே மேன்மை இருக்கிறது. அங்கே தானே உயிர் இருக்கிறது, அங்கே தான் உயிர் தெழுதல் இருக்கிறது, அங்கே தான் ஜீவன் உண்டு. அதுபோன்று இல்லாமல் பணம் எல்லாம் செய்துவிடும் என்று எண்ணுவது தவறல்லவா? அதுபோன்று ஒரு பகுதியை பின்பற்றி செல்கின்ற ஒரு மாந்தர் மத்தியிலே, உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே மாயைக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிற கணவன் அல்லது யாரோ ஒருவர் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒளியை அவன் காண்பித்து வந்திருக்க வேண்டாமா? அந்த வைராக்கியத்தை அவன் காண்பித்து வந்திருக்க வேண்டாமா? சோதனை காலத்திலெல்லாம் அவன் பின்மாறி போய்விட்டு அவன் தனக்குத்தானே வேறுவிடுவதற்கு மறுத்துவிட்டு இந்த வறண்ட நிலத்திலே வேறுவிடுவதற்கு ஆசை இருப்பதில்லை. பொறுமையோடு அதை சகித்து வேர்விட்டு பலன் தந்து அநேகரும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்ற எண்ணம் இருப்பதில்லை. பூமிக்கு உப்பாய் இருந்து சாரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் இருப்பதில்லை. சாரம் இல்லை என்றால் ஒரு நாள் வரும் அன்று எல்லோராலும் மிதிக்கப்படுகிற ஆண்டவர் சொன்னதை போல் குட் ஃபார் நத்திங், ஒன்றுக்கும் உதவாத குட் ஃபார் நத்திங் என்ற லேபிளை ஒட்ட வைத்து கீழே மிதிக்கப்படுகின்ற அந்த உப்பு போல், சாரமற்ற உப்பு போல் மாறிவிடுவது சரிதானா? கனமுள்ள ஒரு சபையிலே அற்புதமான ஒரு மகிமை நிறைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு பதிலாக நீங்கள் சோதனை காலம் வரும்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருப்பது மட்டும்தான் பெற்றுக்கொள்வோம் என்று இருப்பது தவறல்லவா? செல்வையின் வாழ்க்கையை அல்லாமல் இடுக்கமான அந்த பாதையே அல்லாமல் ஜீவன் இல்லை என்று சொன்ன பிறகும் கூட அதை தெரிந்து கொண்டவர்கள் சிலர் என்று தெரிந்து கொண்டது கூட இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், அப்படியே போகிறோம் என்று இருந்தால் இந்த உலகத்திலே நீங்கள் 10,000 வருடம் வாழ்ந்தால் கொஞ்சம் சொல்லிக்கொண்டு தள்ளிக்கொண்டே போகலாம். சீக்கிரம் முடிவு வந்துவிடும் ஐயா, முடிவு காலம் சீக்கிரம் வந்துவிடும். ஆண்டவரை மத்தியானம் வந்துவிட்டால் கதையை முடிந்து விட்டது.
காலம் முடிந்துவிடும். எத்தனை வருடங்கள்னா 6 சாதாரணமான ஒரு அடி நீளத்தில் உள்ள குழந்தையிலிருந்து 6 அடி நீளம் வரைக்கும் அங்கே கல்லறையில் இருக்கிறது. பாருங்கள், எத்தனை வயதில் உள்ளவன் தான் சாகாமல் இருக்கிறான். எந்த நேரத்திலும் மரணம் வந்த பிறகு உங்களுக்கு என்ன சான்ஸ் என்று இருப்பதெல்லாம் அதி சீக்கிரத்தில் போய்விடக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே நித்திய கனமை இழப்பது நியாயம்தானா? அது ஞானமுள்ளது தானா? அந்த புத்தியற்ற கன்னிகைகளுக்கு இலவசமாய் எண்ணெய் வைத்து வெளியே உள்ள வைத்தே பொழுதுபோக்கிக் கொண்டு கிஃப்ட் என்று வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்ட அந்த அவர்களுக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்ததற்கெல்லாம் உள்ளான வாழ்க்கை ஒன்று இல்லையே. உள்ளானதை வெளிச்சத்தை சேர்த்து வைத்தார்களா? இல்லையே, ஏமாந்து போனார்களே. அவளுக்கு பெயர் புத்தி இல்லாத கன்னி என்று பெயர். புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது. சபையில் தான் அது உண்டு. எல்லோரும் கன்னிகள் தான், எல்லோரும் கிறிஸ்தவர்கள் தான். புத்தியற்ற கிறிஸ்தவர்களாய் மாறிவிடாமல் கற்பாறை மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன் என்று அந்த புத்தியுள்ளவர்களாய் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவை போல் இந்த வறண்ட நிலத்தில் வேர்விட்டு துளித்து தேவனுக்கு முன்பாக செழித்த வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக செழித்த வாழ்க்கையிலே உள்ள பிரதானம் என்னவென்று தெரியுமா? காட் ஹிம்செல்ஃப், தேவனையே சுதந்திரித்துக் கொள்கின்ற ஒரு அற்புதம் தான். ஐ லவ் காட் ஸோ மச், நான் தேவனை அதிகம் நேசிக்கிறேன். ஏனென்றால் த டேஸ் கோஸ் பை, நாட்கள் போக போக என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்ததெல்லாம் 10 வருடத்தில் அவர் அறிந்த அறிவையும் பெயர் மகிழ்ச்சியான காரியம்தான். அடுத்து 20 வருடத்தில் இன்னும் அதிக மகிழ்ச்சி, இந்த 30 வருடம் அதிக மகிழ்ச்சி. அவர் அறிகிற அறிவிலே 50 வருடத்திற்கும் மேலாய் நான் நெருங்கி போய் கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் காட் வித்தின் மை செல்ஃப். எனக்குள் இருக்கிற தெய்வத்தை குறித்து அவரோடு கொண்ட உறவு என்று இருக்கிறது, நீங்காத அந்த உறவு, அதுதானே மிகுந்த மகிழ்ச்சி. அதற்கு பிறகு அவர் தருகின்ற அவருடைய திவ்ய சுபாவங்கள். உம்மை காண வேண்டும் என்று கேட்ட அந்த மோசேக்கு என்னை பார்த்து விட்டால் போதும் என்று அவர் விட்டுவிடவில்லை. எல்லா தயவையும் கூட கொடுத்து அவனை கொட்டி வைத்து விட்டார். திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுவதை குறித்து என்ன இருக்கிறது தெரியுமா? அந்த 2 பேரில் வாசிக்கிறோம். அவரை அந்த திவ்ய சுபாவத்தில் வளர்ந்தவன், அவன் விசுவாசத்துடைய தைரியத்தோடைய ஞானத்தோடைய பொறுமையோடைய இச்சையடக்கத்தையும் கூட்டி வழங்கின அவனுக்கு அவரை அறிகிற அறிவிலே கனியற்றவனாய் வீணராய் விட்டுவிடவே செய்யாது. நாளுக்கு நாள் தயவும் அவனுக்கு ஆண்டவர் மோசையை அவனுக்கு கொட்டி வைத்தார். அவருடைய முகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவர் காண்பித்து விட்டு சென்றாரே. அல்லேலூயா. அலாங் வித் காட்ஸ் பிரசன்ஸ், தேவனுடைய சமூகத்தோடு வருகின்ற அந்த திவ்ய சுபாவங்கள் இருக்கிறதே. அல்லேலூயா. அதில் ஒன்று குறைந்தால் கூட பதறுகின்ற ஒரு உள்ளத்தை கொடுத்திருக்கிறாரே. அந்த தயவிலே கொஞ்சம் குறைந்து விட்டால், அந்த சாந்தத்திலே கொஞ்சம் குறைந்து விட்டால், தினசரி அந்த பகுதியெல்லாம் செக் பண்ணுவதற்குரிய ஒரு பதஷ்டத்தை உள்ளத்தில் தந்து விட்டாரே. அல்லேலூயா. வேறு எதற்கும் பதஷ்டப்படாத இதயத்தை தந்தாரே. உலகத்திற்காக நான் கலங்குவதற்கு உண்டு, உன்னை விட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டால் என் உள்ளம் பதறி போய்விடுகிறது. ஏன் உன் இருதயம் கலங்குகிறது? கலங்காதிருப்பதாக என் நன்றாய் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லையா? கொஞ்ச காலம் இருக்கட்டும், திரும்ப உங்களை வந்து பார்ப்பேன், நீங்கள் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்ற வாழ்க்கையை திரும்ப திரும்ப பெற்று வாழ வேண்டாமா? அதுபோன்ற அற்புதமான இந்த வாழ்க்கையை இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கே சபையை வைத்திருக்கிறார். அதில் அது எத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கான்னு திரும்பி பார்த்து அற்பமாய் கணக்கு போட்டு விடாதீர்கள். நீங்கள் வேறு எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய சபையிலே நீங்கள் வந்த பிறகு ஆண்டவர் சொன்னார் பரிசையிலே பார்த்து, நான் உங்களிடத்தில் வந்து இதை சொல்லியிருந்திருக்காவிட்டால் உங்களுக்கு ஆக்கணை தீர்ப்பு இல்லை. நான் உங்களிடத்தில் வந்து சொன்னபடினாலே இன்று முதல் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போய்விட்டாரே. சும்மா அந்த கணக்கு போட்டு விட்டு சாதாரணமான ஒரு சபை, இது இழிவான ஒரு சபை, இது என்ன பெரிய கூட்டம் என்று எண்ணி விடாதீர்கள். சிறு மந்தையே பயப்படாதே, ராஜ்யத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹி கால்ஸ் அஸ் த ஆர்டினரி, சிறு மந்தையே, அந்த ஸ்மால் ஃப்ளாக் என்று இருக்கிறதே. பூமியில் அவர் அப்படித்தான் வாழ்ந்த நல்ல மேய்ப்பன். ஆனால் 11 பேரை வைத்து தான் சொன்னார், பிதாவே உலகத்திற்காக நான் ஜெபம் செய்யவில்லையே, பெரும் கூட்டத்திற்காக நான் ஜெபம் செய்ய, இதோ நீ தந்த இவர்கள் இருக்கிறார்களே இந்த 11 பேர், இவர்களுக்காகவே நான் ஜெபம் செய்தேன். இவள் யாரென்று தெரியுமா? சொக்க தங்கங்கள். நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருக்கிறது போல் இவர் நம்மிலே இருப்பவர்கள். நான் உலகத்தை பகைத்ததை போலவே இவர்களும் உலகத்தை பகைக்கிறவர்கள். பிதாவே இவள் ஆசீர்வதியும் என்று அவர் சொன்னாரே, நீ எனக்கு தந்த மகிமை இவர்களுக்கும் தாரும் என்று ஒரு ஜெபம் செய்தாரே. அதுபோன்ற சபையில் அமர்ந்திருக்கிறோம் என்பது கூட எனக்கு புரிவது இல்லை. ஏனோ தானே என்று வாழ்ந்துவிட்டு ஏதோ ஒரு பொழுதுபோக்கு போல் போவதா, என்னத்தையும் அந்த சபைக்கு வந்து விட்டோம் என்பதற்காக பொழுதை போக்குவதும் சரிதானா? அப்படி இல்லாமல் கேட்கின்ற அந்த வசனத்திற்கு பலன் தர வேண்டாமா? அந்த பலனை அவர் எதிர்பார்க்க மாட்டாரா? விதைக்கிறவர் ஒரு மனுஷனாக அவன் விதைக்கிறான், நான் தான் இருக்கிறேன், நானாக விதைத்தேன் என்று சொல்லுவேன். இந்த சத்தியங்கள் எல்லாம் என்னுடைய சத்தியங்கள், இந்த புதிய உடன்படிக்கை சத்தியங்களாம் என்னுடைய சத்தியங்கள் என்று மாறுதட்டினா நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இட் டிசைன்ஸ் ஃப்ரம் காட். இந்த நன்மையான ஈவும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறதையா?
பரத்திலிருந்து இறங்கி வருகிறதை கீழே போட்டு மிதிப்பது சரிதானா? அதற்கு பலன் தருவதற்கு நம்முடைய உள்ளம் சரியாக ஏற்றுக்கொண்டது உண்டா? அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையினாலே மிகுந்த கனிகளை அவர்கள் 30, 60, 100 கொடுக்கிற இடத்திற்கு வளர்ந்து வர தேவன் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டும். அப்பொழுது இந்த சந்ததி வளரும், உங்களுடைய பிள்ளைகளும் வளருவார்கள். உங்களுடைய பிள்ளைகளை திருத்தினீர்களா? அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஏனதான என்ற பகுதியை கண்டுதான் அதை கண்டித்தீர்களா? சும்மா போயிட்டு வருவதெல்லாம் விசாரித்தது உண்டா? அந்த நாளிலே சிறு பையனாக இருக்கும் பொழுது ஸ்டீவன் எழுந்து ஓடின பொழுது எதற்காக வெளியே போனேன்? ஒன்று யூரின் போவதற்கு போனேன். தட்ஸ் ரைட். எவ்வளோ நேரம் வந்தாலும் தெரியுமா? 5 நிமிடம் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். நான் பிரசங்கித்து கொண்டே அதையும் கவனித்துத்தான் இருந்தேன். ஏன் வைத்தாய் என்று சொல்லி கண்டித்து இருக்கிறேன். அது முதற்கொண்டு வெளியே போனதே இல்லை. அதோரில் மறந்தாலும் மறந்திருக்கக்கூடும். சிறு பிராயத்தில் இந்த அவனை போல் ஜோசுவா போல் இருக்கக்கூடிய ஜேக்கப் போல் இருக்க காலங்களில் நான் கண்டித்தது உண்டு. அதுபோன்ற வைராக்கியத்தை காண்பித்திருந்தால் அவன் சிறந்து வந்திருந்திருப்பானே. அதெல்லாம் கூட இன்றைக்கி பார்ப்பது இல்லையே. அந்த பிள்ளைய நடவடிக்கையை பார்ப்பது இல்லையா? 5 விரலை ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? 10 விரலை ஏன் கொடுத்தார்? ஒன்றை வாயில் வைத்துப்பதற்கும் ஒரு காதில் வைத்திருப்பதற்கும் மூக்கில் வைத்து கொடுத்தார் என்று எத்தனை முறை என் பிள்ளைகளை நான் கேட்டு வாயிலை கை வைக்கக்கூடாது என்று சொல்லி கொடுத்துருக்கிறேனே. நீங்கள் பார்த்தது உண்டா? சாதாரண ஒரு டிசிப்ளின் கூட செய்ய வேண்டாமா? கர்த்தரையே கொடுக்க முடியாவிட்டாலும் கர்த்தர் வருவதற்குரிய வழியாவது ஆயத்தம் செய்து வைத்திருக்க வேண்டாமா? தடங்களையாக போய் கொண்டு வைக்க வேண்டியதற்கு வைத்திருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு ஏன் அந்த வழியை நீ ஆயத்தம் செய்திருக்கக்கூடாது? கர்த்தர் சீக்கிரம் வந்திருந்திருப்பார் தானே. ஏற்ற காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்க கூடுமே. அதுகூட அவர்கள் செய்யாதிருப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் தெய்வ வைராக்கியம் என்பதிலே ரொம்பவும் பழுதுபட்டு போயிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அவள் திருத்துவதற்கு மனதில்லை. அந்த பிள்ளைகளை சொல்லுவானே, அந்த பிள்ளை அழுவானேன். எதற்கு? பிள்ளை கொஞ்சி உலாவிக் கொண்டே எப்படி வேணாலும் இரு. தனக்கு ஆத்திரம் வந்தால் அடிக்க வேண்டும், எதை கொட்டி விட்டால் அடிக்க வேண்டும், தனக்கு பிடிக்கவில்லை என்றால் கொட்ட வேண்டும். யாராவது தன்னுடைய மனைவியோ அல்லது கணவனோ என்று சொல்லிவிட்டால் அந்த ஆத்திரத்தை பிள்ளைகளை அடித்து நொறுக்கி காட்ட வேண்டும். இது யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. ஒரு இந்து வாழ்கின்ற மனுஷன் கூட சில சமயங்களில் நன்றாக நடக்கிறான். அதுபோன்று கூட இல்லாதபடி தெய்வ வைராக்கியத்தை கூட சொந்த வீட்டிலே காண்பிப்பதில்லை. தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்று வைத்திருப்பார்கள். தன் பிள்ளைகளிடத்திலேயே அந்த பக்தி வைராக்கியத்தை தன்னுடைய வீட்டை பக்தியுள்ள வீடாய் வைத்திருக்க வேண்டும், தெய்வ பக்தியுள்ள வீடாய் கட்ட வேண்டும் என்று எண்ணுவதில்லையே. ஞானமுள்ள ஸ்திரீ தன் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார் என்று எழுதியிருப்பதெல்லாம் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டினுடைய பிரயாசம் வருதா? நான் கட்டுவதெல்லாம் கர்த்தர் கட்ட வேண்டுமே என்ற வழியை ஆயத்தம் செய்து கட்டுவதற்கு பிரயாசப்பட்டிருக்க வேண்டுமே. வாட் யூ ஆர் கிவிங்? என்ன கொடுத்திருக்கிறீர்கள்? நான் சொல்கிறேன்னு கேளுங்கள். இன்னொரு 500 வருடம் 100 வருடம் 200 வருடம் வாழ்ந்தாலும் கூட லார்ட் வாட் ஐ கேன் கிவ், என்ன கொடுக்கலாம், எப்படி ஆசீர்வதிக்கலாம், எப்படி அவர்களை பிளஸ் பண்ணலாம், எப்படி ஜீவனை கொடுக்கலாம், எப்படி உங்களுக்கு ஊழியம் செய்யலாம். இந்த அக்னியானது நான் எங்கே உலகத்தில் நான் போட வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னதே போல் நான் போட வருகிறேன், அக்னியை போட வருகிறேன், இப்பொழுதே போட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அங்கலாய்த்து போனாரே. அதுபோல் கொடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த அக்னியின் தீயை போட்டு கொளுத்த வேண்டும் என்று விரும்புவதை குறைபட்டு இருக்கிறேனே, சரியாய் செய்யவில்லையே, இன்னும் பதறி இருக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை பலன் கொடுக்கிறவன் பெற்றிருப்பான், தன் வீட்டை கட்டுகிறவன் அதை பெற்றிருப்பான். அதுபோன்று கனியுள்ள ஜீவியத்தை வாழ ஆண்டவர் நம்ம யாவருக்கும் உதவி செய்ய வேண்டும். நம்ம யார் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்ய கடவோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை நோக்கி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம், அவரை நோக்கி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். பரலோகபிதாவே, ஐனிக்கையில் இருந்த விசுவாசம், லோய்சல் பாட்டியில் விசுவாசம் ஐனிக்கையாளுக்கும், ஐனிக்கையில் இருந்த விசுவாசம் தன் மகன் தீமோத்தேயுக்கு வந்ததை போலவே நாங்கள் கொடுக்கிறவர்களாய் மாற உதவி செய்தலும்
எங்களுக்கு ஒன்றும் பலன் இல்லாமல் கொடுக்க இயலாது என்று அறிந்திருக்கிறோம். நல்ல காலங்களை நாங்கள் வீணாக்கி விடாதபடி சேகரிக்க வேண்டிய நேரத்திலே வேகமாய் நாங்கள் வேறு விட்டு பலன் தந்து அநேகரை ஆசிரியக்கூடிய மக்களாய், ஒளியுள்ள மக்களாய், மண்பாண்டத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்த மக்களாய், மாறி வழங்கக்கூடிய மக்களாய் மாற அனைவருக்கும் இரக்கம் செய்தலும் சபையை ஒரு மாதிரியுள்ள ஒரு சபையாய் நிலைநிறுத்தி நாமத்தை சபையிலே மையப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.